இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அஜி சொல்ற மாதிரி இந்த சர்க்குலர் வந்திருக்கிறது வந்து உள்ளபடியே பெரிய மகிழ்ச்சி. கொஞ்சம் கூட கூச்சமின்றி அதை வலிந்து நியாயப்படுத்துவது அப்படிங்கிறது அருவருக்கத்தக்கது. என்ன சர்க்குலர் கொடுத்துருக்குது தெரியுமா யூனியன் கவர்மெண்ட்? திமுக அதிமுக ஆட்சி எதுக்குறோம் அப்படின்னா, அதிமுக ஆட்சி காலத்துல ஊழல் செஞ்ச ஊழல் பேர்வழிகளை, ஊழல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டவங்களை கட்சியில் சேர்த்துக்கிட்டு நீங்க எப்படி தூய சக்தியா இருக்க முடியும்? ஜெயலலிதா ஆதரிக்கும் போது அவங்க மேல சொத்து குவிப்பு இருந்துச்சு. சசிகலா அம்மாக்கும் எடப்பாடி அண்ணனுக்கும் நீங்க வந்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினார்ல சீமான் அண்ணன், அப்போ அந்த அம்மையார் தண்டனை முடிச்சு வெளில வந்திருந்தாங்க. இதையும் கட்சிக்குள்ள வர்றது எப்படி? எம்ஆர் விஜயபாஸ்கர் பேட்டியை பார்த்துருக்கீங்க. அவங்க எங்களை அப்ரோச் பண்ணாங்க, நாங்க போனோம். இது வந்து அவங்களா கூட விரும்பி போகல. எருமை வேற மாடு வேற. எருமை என்னது அப்புறம்? அது எருமை வேற மாடு வேற. எருமை சிங்கமா? இல்ல எருமையை சிங்கத்துல சேர்த்துட்டீங்களா, புலியில சேர்த்துட்டீங்களா? முடிச்சில சார், புரியல சார். முதல்ல இந்த ஆட்டிட்யூட் மாத்துங்க. செந்தில் இதுக்கு கரெக்ட் தான் நான் சொல்றேன். நீங்க ஆட்டிட்யூட் லெவல்ல போறீங்க. இதுதான் ஆட்டிட்யூட். புதிய தலைமுறை டிஜிட்டல் ஓபன் டாக் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். தமிழக வெற்றி கழக அரசின் ஆட்சி அமைந்து 60 நாட்கள் நிறைவடைந்திருக்கும் இந்த சூழலில் முதலமைச்சரின் செயல்பாடு எப்படி இருக்கிறது, அது ஏற்றத்தை தந்திருக்கிறதா அல்லது ஏமாற்றத்தை தந்திருக்கிறதா அப்படின்றது பேசுறதுக்காக நம்மோடு விருந்தினர்கள் இருந்திருக்கிறார்கள். முதலாவதாக திரு செந்தில்வேல் வணக்கம், அரசியல் விமர்சகர். திரு இடும்பவனம் கார்த்திகை நாம் தமிழர் கட்சியிலிருந்து வணக்கம். திரு அனந்தஜித் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வணக்கம். திரு நந்தகுமார் அரசியல் விமர்சகர் வணக்கம். வணக்கம். இந்த டிஸ்கஷனை ஒரு 2-3 செக்மெண்டா பிரிச்சுட்டு பேசலாம் அப்படின்றது. முதலாவதாக நிர்வாக ரீதியா இந்த இதோட செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். திரு செந்தில்வேல்டன் தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இந்த அரசின் செயல்பாடு, மிக குறிப்பா முதலமைச்சரோட செயல்பாடு 60 நாட்கள்ல நிர்வாக ரீதியா எப்படி இருக்கு? 60 நாட்களுக்குள்ளாகவே முற்றுமுழுவதுமாக ஒரு அரசின் மீதான ஒரு மதிப்பீட்டை வைப்பது அப்படிங்கிறது பொருத்தமானதாக இருக்குமா அப்படிங்கிறத எனக்குமே மாற்று கருத்து இருக்கு. அவங்களுக்கான ஒரு நேரத்தை கொடுப்பது தான் சரியாக சார்ந்து சரியானதாக இருக்கும் அப்படிங்கிறதுல நானும் உறுதியாக இருக்கிறேன். இவங்க முற்று முழுவதுமாக புதியவர்கள் என்று வருகின்ற பொழுது 60 நாளுக்குள்ளே போய் அவங்க கழுத்தில் நம்ம வச்சுட்டு நீங்கள் அப்படின்னு கேட்குறதுல நிச்சயமாக அது சரியாக இருக்காதுங்கிற கருத்தில் நானும் முழுமையாக உடன்படுறேன். ஆனால் அப்பார்ட் ஃப்ரம் தட், அதை தாண்டி சில விஷயங்கள் ஆக்கப்பூர்வமாக நடைபெற்றிருக்கணும். அதுக்கு நமக்கு டைம் தேவையில்லை. வந்த 60 நாட்களுக்குள்ளாகவே இந்த அரசின் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் வருவது அப்படிங்கிறது அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது. ஊழல் குற்றச்சாட்டுகளை வழக்கமாக எதிர்க்கட்சிகள் சொல்லுவாங்க. ஆனால் இந்த முறை ஒரு ஊழல் குற்றச்சாட்டை இவர்களுக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொருளாளர் எஸ் பாலாஜி சொல்கிறார். பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் மிகப்பெரிய அளவில் முறைகேடுகள் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அமைச்சரினுடைய மாமனார் அதில் தலையிடுறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். நேற்று முதலமைச்சர் ஊழலை எந்த இடத்துலையும் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், ஊழல் யாரேனும் உங்களிடம் லஞ்சம் கேட்டால் இது எங்க விஜயண்ணாவோட ஆட்சின்னு சொல்லுங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுதே அவர்களை ஆதரித்து இந்த அரசுக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் மதுரையில் முதலமைச்சர் துறையிலேயே ஒரு பெரிய முறைகேடு நடந்திருக்குது. அது தூய்மை பணியில் பல 100 டன் குப்பைகளை அகற்ற வேண்டிய ஒரு தனியார் நிறுவனம் குப்பைகளை அகற்றுவதற்கு பதிலாக வெறும் மண்ணை கொட்டி கணக்கு காட்டி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு இந்த 60 நாட்களுக்குள்ள இதெல்லாம் இன்னும் ஒருபடி மேலே போய் இவர்களுடைய சொந்த கட்சியைச் சேர்ந்த ஒரு நிர்வாகி, வழக்கறிஞர், பெண் வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு போஸ்ட்டுக்கு லஞ்சம் கேட்டாங்க, ஊழல் செஞ்சாங்க அப்படின்னு இவங்க சொந்த கட்சி நிர்வாகியே சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டு. அது தொடர்பாக நேற்று ஒரு ஆடியோவும் ரிலீஸ் ஆயிருக்கு. உங்களோட மக்கள் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு மாற்றம்னு வைக்கின்ற பொழுது திமுக அதிமுக இருபெரும் திராவிட கட்சிகளுக்கும் மாற்று என்று சொல்லுகின்ற பொழுது 2 திராவிட கட்சிகளுடைய போதாமைகள், இயலாமைகள், அவர்கள் மீது இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் நீங்கள் வச்சு நீங்கள் உங்களை தூய சக்தி என்று அடையாளம் காட்டி நீங்கள் வருகின்ற பொழுது இந்த எக்ஸ்பெக்டேஷன் மக்கள்கிட்ட இருந்துச்சு. அது சாத்தியமாயிருக்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி ஒன்று. இன்னொன்று, முதலீடுகள், ஏராளமான முதலீடுகள் ஆந்திராவுக்கு போயிருக்குன்னா என்ற பட்டியல் கூட இருக்குது. என்னென்ன முதலீடு போயிருக்குதுங்கிறதே நான் கம்பெனி பல நேர்காணல் நான் சொன்னனால இங்கே நான் சொல்லலை. பல லட்சம் கோடி முதலீடுகள் அது போனதுக்கு முற்று முழுவதுமாக தாவேக அரசு மட்டும்தான் காரணம்னு கூட நான் குற்றச்சாட்ட விரும்பலை. நீங்கள் 60 நாட்களுக்குள்ள ஆனால் அதில் எதையாயினும் ஒரு நிறுவனங்களை திருப்பி கொண்டு வரதுக்கு முயற்சி செய்தார்களா, என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த அரசுக்கும் முதலமைச்சருக்கும் இருக்கிறது. மகளிர் விடியல் பயணம், இவங்களுக்கு விடியல் பிடிக்கலையா என்னன்னு தெரியல, விடியல்ங்கிற பேரை தூக்கிட்டாங்க. பேர் மாற்றத்தோடு நிற்கலை. சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட 100 மகளிர் விடியல் பயண பேருந்துகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நேற்று குற்றம் சாட்டுகிறது. எப்படி குற்றம் சாட்டுகிறார்கள் என்றால், களத்தில் போய் நாங்கள் ஆய்வு செய்து அது தொடர்பான மனுவை நாங்கள் சம்பந்தப்பட்டவர்கள் கொடுத்துருக்குறோம். அப்போ கடந்த ஆட்சி காலத்தினுடைய திட்டம் என்பதாலேயே நீங்கள் அதை நிறுத்துகிறீர்களா
அப்படிங்கிற கேள்வி வந்து இங்கே எழுகிறது. அப்புறம் விவசாயிகள், நீங்கள் விவசாய கடன் தள்ளுபடின்னு சொன்னீங்க, அனைத்து விவசாய கடன்களும் தள்ளுபடின்னு சொன்னீர்கள். இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்கேல் வச்சிங்க. விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒருபடி மேலே ஒரு விவசாயி உயிரே போயிடுச்சு. டெல்டாவில் இன்னும் தண்ணீர் திறக்கப்படலை, குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படலை. தண்ணீர் திறக்கப்படாததுங்கிறது கடந்த காலங்களிலும் சிக்கலாக இருந்திருக்கு. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் மிகச்சரியாக ஒரே ஒரு வருஷம் மட்டும்தான் ஜூலையில் திறந்தாங்க. மற்ற எல்லா ஆண்டுகளும் மிகச்சரியாக திறந்தாங்க என்ற தேதியோடு இருக்குது கடந்த 5 ஆண்டுகளில். இந்த ஆண்டு திறக்க முடியல, ஜூலை ஆயிடுச்சு. ஜூன் மாதம் 12ஆம் தேதி திறக்கணும், திறக்கலை. இது ஒரு பிரச்சனை என்றால் ஏன் திறக்கலை அப்படிங்கிற கேள்விக்கு அமைச்சர் கொடுத்த பதில், வெங்கட்ரமணன் அவர்கள் கொடுத்த பதில் எல்லாரும் ஷாக் ஆச்சு. அவர் என்ன சொல்கிறாரு, விவசாயிகளுக்கு விவசாய வேலை இல்லைன்னா வேற ஏதாவது வேலை பார்ப்பாங்கிறாரு. எல்லாமே வீடியோவாக இருக்குது. மாற்று பேர் ஏதாவது பயிரிட வேண்டியதானேங்கிறாரு. மாற்று பேர்னா என்னது? நம்ம எதை சாப்பிட்றது? பஞ்சு போடலாமா? பருத்தி கொட்டை எதை சாப்பிட்றது? அரிசி தானே சாப்பிட முடியும். அப்போ இந்த பதில்கள் இருக்குது இல்லை, இந்த மாதிரியான பதில்கள் வந்து நீங்கள் வந்து அமைச்சர்களுடைய பதில்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சியை தரக்கூடியதாக இருக்குது மக்களுக்கு. அதை தாண்டி உங்களுடைய கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் மீது உங்கள் கட்சியை சேர்ந்த பெண் நிர்வாகிகள் பாலியல் குற்றச்சாட்டு சொன்னாங்க. அது பொய்யா இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம், நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் ஒரு பெண்மணி குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் குறைந்தபட்சம் அவர் மீது எடுத்த நடவடிக்கை என்ன? அதுக்கு நீங்கள் என்ன பதில் எடுத்துக்க போகிறீங்க? ஒரு அமைச்சர் வந்து போதைப்பொருள் பயன்படுத்தினார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது குறித்து நீங்கள் ஏதாவது விசாரணை நடத்த உத்தரவிட்டிருக்கிறீங்களா? அது குதிரை பேர் அரசியலுக்கு நான் 2 எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். வைகோ அவர்கள் நேரடியாக சொன்னார், எங்கள் திமுக சின்னத்திலிருந்து வெற்றி பெற்றவர்களை ரிசைன் பண்ண சொல்லுங்கன்னு சொன்னால், அப்புறம் அவர் அதை மறுத்தார். பட் பொதுக்குழுவில் பேசுனதும் வீடியோ இருக்குது, ப்ரெஸ் மீட்டில் பேசுனதும் வீடியோ இருக்குது. நேற்று எம்ஆர் விஜயபாஸ்கர் சொல்லிட்டாரு, நீங்களும் பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோ இருக்குது, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. தாவேக்காவிலிருந்து அப்ரோச் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. தாவேக்காவிலிருந்து எங்களை அப்ரோச் பண்ணாங்க. நாங்கள் விரக்தியில் இருந்தோம் அதிமுகவில். தாவேக்காவில் இருந்து எங்களை அப்ரோச் பண்ணாங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நாங்கள் வந்துட்டோங்கிறாரு பகிரங்கமாக. வெள்ளந்தியா உண்மையை சொல்லிட்டாரு. உண்மையை ரொம்ப நாள் மூடி மறைக்க முடியாது இல்லையா? அப்போ நீங்கள் வந்து இது குதிரை பேரமா இல்லையா? அவங்க ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்களா இல்லையா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லணும். குற்றச்சாட்டு இந்த 60 நாட்கள்ல குறிப்பிடத்தகுந்த எந்த மாற்றமே இல்லையா? ஒரு பாசிட்டிவா நீங்க சொல்றேன்னு என்ன சொல்லுவீங்க? இல்லை, நீங்கள் வந்து ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து அது உண்மையாக இருந்தால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். இப்போ அனுபவிச்சுட்டோ மற்றவர்களை பேசுகின்ற பொழுது கண்டிப்பாக அவங்க பாசிட்டிவ் அம்சங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னாங்கன்னா, அதெல்லாம் கிடையாதுன்னு சண்டை போடுறதுக்கு ஏதாவது நல்லது நடந்தால் அதையும் நான் எதிர்க்கணும். இந்த தரப்பில் கேட்டேன் திரு அனந்தஜித், நிறைய விமர்சனங்கள் 60 நாட்களில் எதுவுமே நடக்கலைன்ற கிட்டத்தட்ட அந்த இதில் தான் அவர் சொல்கிறாரு. மிக குறிப்பாக ஊழல் குற்றச்சாட்டு சொல்கிறாரு, பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, விவசாயிகளோட பிரச்சனைகளை தீர்க்கப்படலை, இப்படி தொடர்ச்சியாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது. உங்கள் பார்வையில் நிர்வாக ரீதியாக அந்த 60 நாட்கள் எப்படி இருந்தது? முதல்ல வந்து இன்னைக்கு காலையில் வந்த ஒரு அறிக்கை, மத்திய உள்துறையோடைய ஒரு சுற்றறிக்கை ஒன்று வந்திருக்கு. அதில் வந்து இதுக்கப்புறம் உங்கள் மாநில பாடல்களை முதன்மையாக வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம முதல்வர் வந்து பிரதமர்கிட்ட கொடுத்துருந்த ஒரு ரெக்வஸ்ட்டுக்கு பதில் வந்திருக்கு. எல்லா அரசு ஈவெண்ட்லையும் இதுக்கப்புறம் தமிழ்த்தாய் வாழ்த்து முதன்மையாக இருக்கும்னு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்லேருந்து சுற்றறிக்கை வந்திருக்கு. மத்திய அரசு இன்னைக்கு நான் உங்களுக்கு தரேன். இல்லை, மத்திய அரசு மத்திய எல்லா நிகழ்ச்சியிலையும் பிரதமர் வந்தாலும். ஸோ இதை வந்து நான் ஒரு சாதனையாக பார்க்குறேன். ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் முறையில் ஒரு அரசாங்கங்கள் எப்படி அணுகணும், எப்படி நமக்கான தேவைகளை வந்து நம்மளை விட அது ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூட்ல இருக்கக்கூடிய ஒரு, அது ஒன்றிய அரசுன்னு சொன்னாலும் சரி, மத்திய அரசுன்னு சொன்னாலும் சரி, அதுக்கிட்ட இருந்து நமக்கு வேண்டியதை பெறப்படுறதுன்ற ஒன்று இருக்கு இல்லையா? முரட்டு பிடிவாதம் இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேட்டிவா ஒரு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசமா ஒன்று பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நான் ரொம்ப ஒரு பெருமையாக இந்த இடத்துல முதல்ல அதை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அது விஷயமா நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கருத்து தரேன். ஆனால் இந்த ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொல்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லைங்களா? இப்போ அந்த குப்பை விஷயமா ஒன்று சொன்னார். நான் செந்தில் என்ன சொல்கிறத வந்து ஒரு டேட்டா ப்ரூஃபாகவே நம்புகிறேன். அவர் வார்த்தைக்கு நான் அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன், நம்பகத்தன்மை வச்சுருக்கேன். அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு 50 நாளில் நீங்கள் ஸ்ட்ரக்சர் பண்ண முடியாது. இந்த மாதிரியான ஒரு குப்பையை வார வேண்டிய ஒரு கம்பெனி மண்ணை லோடு எடுத்துகிட்டு போய் வெயிட், அந்த வெயிட்டுக்காக தான் அதை பண்ணுறதுன்னு சொல்கிறாரு. வெயிட்டை லோடு போட்டு அதை கொடுத்து பில்லை கிளைம் பண்ணி வாங்கக்கூடிய மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் ஒரு 50 நாளில் செஞ்சிட முடியாது. இதெல்லாம் வந்து ஹேபிச்சுவல் அஃபென்ஸ். இது ஏற்கனவே 5 வருஷமாவோ 15 வருஷமாவோ ஒரு டெண்டரில் இவங்க இதையே பண்ணிகிட்டு இருந்திருக்கணும், அதை இன்றைக்கும் பண்ணுறாங்க. அதுதான் நீட்சி. இப்போ இது வந்து அரசாங்கம் தெரிய வரும்போது நாங்கள் அதை ஒன்னொருத்தையும் சரி பண்ணுறோம். அதே மாதிரி எங்களுடைய சுற்றுச்சூழல் திமுக இது ஆமாங்க, இது எங்களுக்கு சரி பண்ணுறது ஒரு பாலிசி டிசிஷன்ஸை சரி பண்ணுறதுக்கும் எங்கெங்கெல்லாம் குற்றம் இருக்கோ அதை தேடி தேடி சரி பண்ணுறதுக்கும் ஒரு டைம் ஸ்பேன் எடுக்கும். இன்னொரு குற்றச்சாட்டு ஒன்று சொன்னார் போகிற போக்கில், எங்களோட சுற்றுச்சூழல் அமைச்சர் டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை வந்து அண்ணன் SS பாலாஜி சொல்லியிருக்கிறாரு, விசிகா முன்னாள் எம்எல்ஏன்னு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இது மாதிரி
அந்த டிஸ்ட்ரிக்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியர்ஸ் டிரான்ஸ்ஃபரில் ஏதோ தப்பு இருக்குது. இதுதான் அவர் சொன்ன விஷயம். அந்த குற்றச்சாட்டு என்னன்னு சொல்லாமல் அண்ணன் நகர்ந்துட்டாரு, அதை நான் சொல்கிறேன். இதில் என்ன குற்றச்சாட்டுனா அமைச்சருடைய ஃபேமிலியை சேர்ந்து யாரோ ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்ட்டு. அடிப்படையில் என் கேள்வி என்னென்னா, ஒரு டிரான்ஸ்ஃபரில் ஏற்கனவே ஹைலி இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஜோனாக இருக்கக்கூடிய இடங்களில் தான் இந்த என்விரான்மெண்டல் இன்ஜினியர்ஸ்க்கான வேலைகள் ரொம்ப அதிகம். அந்த மாதிரி இடத்துல ஏற்கனவே இருந்தவங்க மேலே நிறைய பேர் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. அந்த இன்டெலிஜென்ஸ் டேட்டாவை மினிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணிடுச்சு. இது நான் பர்சனலாக அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணதால் மினிஸ்ட்ரியிலேருந்து நான் சொல்கிறேன், அஃபீஷியலாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மினிஸ்ட்ரி அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணும்போது இவங்கெல்லாம் இந்தந்த இடத்துல அந்தந்த கம்பெனிஸ் கூட ஒரு நெக்ஸஸில் இருக்கிறாங்கன்னு தெரியும் போது அரசாங்கத்துக்கு என்ன உரிமை? இந்த மாதிரி ஆட்களை முதல்ல ஒரு சர்வேலன்ஸ்க்கோ ஒரு ஃப்ளையிங் ஸ்குவாடுக்கோ மாற்று. ஏற்கனவே இந்த மாதிரி வெளியில் இருக்கக்கூடியவங்க பெருசாக ஊழல் குற்றச்சாட்டு இல்லாதவங்க, சொத்து குழிப்பு டவுட் இல்லாதவங்களை கொண்டு இந்த டிபார்ட்மெண்ட்டில் போடு. இதுக்கு ஒரு அமைச்சருக்கு உரிமை இருக்கா இல்லையா? இது நடந்திருக்கு. இது நடந்தோன்னே என்ன நடக்குது? இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஏற்கனவே இருந்திருக்கக்கூடிய சில ஊழல் பெருச்சாளிகள் இதை ஒரு ஃபஸ்ஸாக கிரியேட் பண்ணுறாங்க. அந்த விஷயத்தை எவ்வளோ தூரத்துக்கு விசாரிச்சாருன்னு தெரியல. எஸ் பாலாஜி அண்ணா அது ஒரு ட்விட்டாக போடுறாரு. அந்த ட்விட்டை தான் இன்னைக்கு செந்தில் அண்ணன் சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒரு ஊழல் பண்ணவங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு அமைச்சருக்கு உரிமை இல்லை. அதற்காக இல்லாத ஒரு பொய் குற்றச்சாட்டை ஒரு ஃபேப்ரிகேட் பண்ணுவாங்கன்னா இவங்க தான் கரப்ட் டு த கோர். அந்த சிஸ்டம்லேயே கரப்டாக இருப்பாங்க தெரியுமா, பியூரோக்ராட்ஸ். அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணி மானிட்டர் பண்ணுற ஒரு மினிஸ்டரை, அவங்க சொத்து வழக்கு வரைக்கும் டேட்டா எடுத்து வச்சிருக்க ஒரு மினிஸ்டரை குத்தம் சொல்கிறோம். ஒரு திட்டத்தை தடை பண்ணுறீங்களே, விடியல் பயத்தை குறைக்கிறீங்களேன்றாங்க. உண்மையில் சொன்னால் அந்த பேருந்துகள் தரமற்று இருக்கு. அதை அப்படி தரமற்ற டிராவலில் கொடுத்தீங்கன்னா பாதிப்பு யாருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அப்போ அதை நிறுத்தி சரி பண்ண வேண்டிய சர்வீஸ் 5 ஆண்டுகள் அதான. அப்படித்தானே நீங்க பார்க்கலையானே? பஸ் வீல் இங்கே நிற்கும், பஸ் அங்கே நிற்கும். வீலை கண்டு பஸ் போய் விழுந்தது. கொடைக்குள் மழை மாதிரி பஸ்ஸுக்குள்ள மழை. ஃபுட்போர்டு உடஞ்சி குழந்தைங்க டயர்ல சிக்கினது, பெண்கள் உடஞ்சி விழுந்தது. பார்த்ததே இல்லை நம்ம இதெல்லாம். இப்போ இதெல்லாம் சரி பண்ண வேண்டாமா? இப்போதானே வந்திருக்கோம், சரி பண்ணிட்டு இருக்கோம். பெயர் மாற்றி அதை ஓட்டலாமா? எனக்கு என்ன கேள்வினா, சரி நம்ம இலக்கியமாக பேசுவோம். திமுக காரங்க இருக்காங்க, நான் சொல்றேன். பேரை மாத்திட்டா அந்த நீங்க சொல்ற குறைபாடுகள் எல்லாம் சரியாயிடுமா? பேரை மாத்திட்டு இயக்கலாமான்னு கேட்குறேன். நான் என்ன சொல்றேன், விடியல்னு நீங்க வச்சிருக்கீங்க, அது காலையில மட்டும் குறிக்கும். நாங்க மகளிர் பயணம் சொல்றோம், 24/7 குறிக்கும். என்ன பிரச்சனை? நீங்க விடியல் மாடல் அரசு உங்க அரசுக்கு பேர் வச்சீங்க, எதுக்கு அந்த இதை நாங்க தொடரணும்? விடியல் என்பது மகளிருடைய வாழ்க்கையில் ஒரு விடியலை ஏற்படுத்துவது அப்படிங்கறதுடைய நோக்கத்தில் சொன்னது. சு வெங்கடேசன் சொன்னதுக்கு சொன்னாரு, நான் திருப்பி சொல்றேன். அதுக்காக நான் உடனே அவர் பேசின பேட்டி ஆடியோ கேட்டுட்டேன். இவர் எஸ் பாலாஜி இல்ல சு வெங்கடேசனுக்கு நீங்க சொன்னீங்க, அது கடந்த காலத்துல இருந்துன்னு சொன்னீங்க இல்லையா? அப்படி இல்ல, அவர் தெளிவா சொல்றாரு. சு வெங்கடேசன் அவர்லேண்ட் என்ற ஒரு தனியார் நிறுவனத்துக்கு தூய்மை பண்ணி கொடுத்திருக்காங்க. அந்த நிறுவனம் கடந்த சில வாரங்களாக, அவர் பேட்டி இருக்கும், நான் ப்ளே பண்றேன், கடந்த சில வாரங்களாக குப்பைகளை அகற்றல. மதுரை முழுக்க குப்பை தேங்கி கிடக்குது. குப்பை அப்படியே இருக்குது. மாறாக அந்த குப்பைக்கு பதிலாக மண்ணை கொட்டி கணக்கு காட்டி கடந்த சில வாரங்களாகன்னு மிக தெளிவாக சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டமும் நடத்துறாங்க. இது ஏதோ நீண்ட காலமா நடக்கிற ஊழல். உடனே திருப்பி இதையும் உங்களுக்கு திமுக கணக்கு. நான் அதான் சொல்றேன், நீங்க அந்த நிறுவனத்துடைய தவறா கூட இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எல்லாவற்றையும் திமுக கணக்குல எழுதி 5 வருஷம் ஆட்சி நடத்தணும்னு நினைச்சீங்கன்னா மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பொறுப்பெடுத்து சரியா தப்பு சரி பண்றாங்க. நான் அதான் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு ஊழல் குற்றச்சாட்டு ஏதாவது இடத்துல இருக்கும்னா முதல்ல நீங்க இன்னொரு விஷயத்தை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும். இது போல எல்லா தூய்மை கான்ட்ராக்ட்ஸையும், தூய்மை பணியாளர் கான்ட்ராக்ட்ஸையும், அந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸையும் தனியாருக்கு போறதுக்கு இருந்ததை எல்லாத்தையும் ஹோல்டில் போட்டுரும். இது ப்ராப்பரா மக்கள் கிட்ட கருத்து கேட்டு இதுக்கு என்ன வயபிள் சொல்யூஷனா இருக்க முடியும், மக்கள் அரசாங்கம் இதை எப்படி எடுத்து பண்ண முடியும், அதையும் ஒரு ஆர்டர் போட்டிருக்கோம். அதையும் கடந்து போகாதீங்க. நான் என்ன சொல்றேன், இந்த பிரைவேட் கான்ட்ராக்ட் இந்த 50 நாள்ல நாங்கள் 50 நாள் யாருக்கும் அந்த கான்ட்ராக்ட் கொடுக்கல. என்னுடைய சப்ஜெக்ட் மை கரெக்ஷன். ஆனால் என்னோட நாலேஜ் படி யாருக்கும் எதுவும் கொடுக்கல. இன்ஃபேக்ட் இருந்த எல்லாத்தையும் ஹோல்டில் போட்டிருக்கோம். எல்லாத்தையும் ப்ராப்பராக செக் பண்ணி கிராஸ் வெரிஃபை பண்ணி தான் கொடுக்கணும்னு. அப்படி ஒரு திட்டத்தை முறைகேடாக தடுக்கிறது தாவேக்கோட எண்ணம் கிடையாது. அப்படி தடுக்கிறவங்களா இருந்தோம்னா வந்த அன்னைக்கு அம்மா உணவகத்தை ஆரம்பிச்சு 85,000 பேர் அன்னைக்கு பீக்ல சாப்பிட்டு இருந்தவங்க இன்னைக்கு 1,35,000 பேர் சாப்பிட்டு இருக்காங்க ஆவரேஜா. முன்னாடியை விட தரம் நல்லா இருக்கு. சாம்பார் சாதம் மட்டும் இல்லாமல் கூட்டு பொருள் வச்சு கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. எங்களுக்கு ஏன் அதை அம்மா உணவாக நடத்தணும், நாங்கள் அண்ணன் உணவமாக மாற்றணுமா? எங்களுக்கு இந்த வன்மம் இல்லை. ஆனால் அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. பஸ் சரியில்லை, சர்வீஸ் பண்ணோம், புது பஸ் வாங்கணும், கரெக்ஷன் இருக்குன்னா எங்க பண்ணணும்? இது ஹோல்டு பண்ணி தானே பண்ண முடியும். ஸோ எல்லாத்தையும் பிளண்டாகவும் குத்தம் சொல்லாதீங்க. இப்போ அந்த திட்டத்தை கைவிடுறோம்னா நீங்க கேட்கறது நியாயம். உண்மையில நாங்கள் அந்த திட்டத்தை விரிவாக்கம் பண்ண போறோம். தமிழ்நாடு முழுக்கும் பெண்கள் பாதுகாப்பாக டிராவல் பண்றதுக்கான வழியை ஏற்படுத்த போறோம். இன்னைக்கு கரெக்ஷன் மோட்ல இருக்கும். என்னென்ன ப்ராப்ளம் எல்லா டிபார்ட்மெண்ட்
லாஸ்ல இருக்குண்ணே. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் 40,000 கோடி 49,000 கோடி நஷ்டத்துல இருக்கு. என்ன ஏதுன்னு ஸ்டாப் பண்ணாம செக் பண்ணாம எப்படி நம்ம முன்னாடி போக முடியும்? அப்படியே போயிட்டு இருந்தோம்னா எப்படி சரி பண்ண முடியும்? விவசாய கடன் சொல்லுங்க, விவசாய கடன் நாங்க முற்றிலும் எல்லாருக்கும் தள்ளுபடின்னு சொல்லவே கிடையாது. இவ்வளவுக்கு வாங்கியிருக்கவங்களுக்கு இவ்வளவு இல்லைன்னா நீங்க தஞ்சாவூர்ல பேசின தளபதி வீடியோ எடுத்து பாருங்க. சொன்னீங்க இது மாதிரி சிறு குறு விவசாயிகளுக்கு முழு தள்ளுபடி கொடுக்கப்படும். இந்த மாதிரி இவ்வளவு கடன் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு. சிறு குறுனா என்ன? இல்லண்ணே, நான் சொல்றேன் அது இப்ப வரைக்கும் செட்டில் ஆகல. நேற்று பேசின முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நீங்க கவலைப்படாங்க, நான் கைவிட்ட மாட்டேன்னு. ஆமாங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, நாங்க இன்னைக்கு தான் ஸ்வேரிங் பண்ணி 55 நாள் 60 நாள் ஆகுது. நிதி நிலைமை படுமோசமா இருக்கு. 13 லட்சம் கோடி ரூபாய் கடனை கொண்டு வந்து காத்துறோம். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு இன்ட்ரீம் ஒரு ரிலீஃப் கொடுக்குறோம். அந்த இன்ட்ரீம் ரிலீஃப் எது கொடுக்குறோம்னா, இப்ப அண்ணன் சொன்ன மாதிரி இப்போ காவேரி மேட்டூர்ல தண்ணி திறந்தாங்கனாக்கா விவசாயம் பண்றதுக்கு காசு வேணும். ஏற்கனவே இருக்கிற கடனை அடைக்க முடியாட்டி அந்த அடுத்த கடன் கொடுக்க மாட்டாங்க. அவங்க விவசாயிகள் கந்துவட்டி கடனுக்குள்ள போய் மாட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இமீடியட்டா ஒரு ரிலீஃப். கவர்மெண்ட்ல கஜானால காசெல்லாம் இல்ல, அவசர தேவையில ஒண்ணு பண்றோம். இது எல்லாத்தையும் பண்ணும்போது நாங்க இன்னும் ஒரு 5 வருஷம் ஆண்ட பிறகு, இப்ப திமுக 5 வருஷம் ஆண்டாங்க, ஏங்க நீட்டுக்கு அந்த 7.5% இடஒதுக்கீடு 10% ஆக்கலன்னு நான் கேட்கலாம். ஏங்க இந்த மாதிரி தனியார் கல்லூரிகளுக்கு வந்து நீங்க டீம்டு யூனிவர்சிட்டி கொடுத்தீங்க, அதனால சீட்ஸ் 600 சீட்ஸ் பாதிச்சிருக்கேன்னு நான் சொல்லலாம். 50 நாள் ஆண்டோடனே எங்க ஆட்சி முடிவுற்ற மாதிரி நீங்க பண்ணவே இல்லைன்னு சொல்றது என்னது? நாங்க இன்னைக்கு போர்க்கால அடிப்படையில் ஒன்று செஞ்சிருக்கோம். 6 மாசத்துக்குள்ள அதுக்கான பாலிசி சேஞ்சஸ் வரும். இது ஒரு ப்ரொலாங்டு சேஞ்சா இருக்கும். அப்படிதானே பண்ண முடியும்? நீங்க நினைக்கிறீங்களா வந்தோடனே ஒரு மந்திரக்கோலை போட்டு எல்லாத்தையும் ஓவர் நைட்ல மாத்த முடியுமா? இஸ் தட் ஹவ் இட் ஒர்க்ஸ்? என்னோட படிச்சவங்க பெரிய நீங்களும் தொடக்கத்துல என்ன சொன்னீங்க அப்படின்னா 60 நாள் 6 மாதங்கள நாங்க கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சீங்க. இப்ப திரும்ப ஒவ்வொரு நான் கேட்கறது 6 மாதம் விமர்சிக்காதீங்கன்னு கேட்கல. ஆனா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு எப்படி வரும்னு அவங்களை கேட்கிறேன். புஷி ஆனதுக்கும் பதில் சொல்லுங்க. உங்க சகோதரி சொன்ன குற்றச்சாட்டு, அரசு வழக்கறிஞர் ஆடு திருண்டவரை ஆடு களவாண்டவரை அரசு வழக்கறிஞராக போட்டுக்கிறாங்க. நான் பேரோட சொல்றேன், ஞானசுந்தரி உங்க கட்சி நிர்வாகி புஷி ஆனந்த் 30 லட்ச ரூபா கேட்டாங்க. உங்க கட்சி நிர்வாகிகள் 2 பேர் பேசின போன் ஆடியோ இருக்கு, நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். அதுக்கும் அப்படியே பதில் சொல்லுங்க. அந்த இல்ல நாங்க அதுக்கும் பதில் சொல்லிட்டோம்னே. இப்போ அண்ணன் கேட்கறனால திரும்ப அந்த பதில் நான் பதிவு பண்றேன். லா மினிஸ்டர் சிடிஆர் அவர்கள் ஒரு பதில், சார் நான் சொல்லிடுறேன், நீங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. லா மினிஸ்டர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் தமிழகத்துல எப்போ மெரிட்டோரியஸா டிஸ்ட்ரிக்ட் வைஸ்ல பிபி எடுத்திருக்கீங்க? எப்பயுமே கட்சிக்காரங்க மாடு செயல் வச்சு போட்டுட்டு இருந்தீங்க. இப்பதான் நாங்க ப்ராப்பரா அப்ளிகேஷன் கேட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ரூட்ல ஒன்னு கொண்டு வர போஸ்டிங்கும் டெம்பரவரி போஸ்டிங் 6 மாசத்துக்கு தான் கொடுக்குறோம். 6 மாசத்துக்கு போடக்கூடிய ஒரு பிபி போஸ்டிங்க்கு நீங்களா இருந்தா காசு கொடுப்பீங்களா? அது ஒரு பர்மனன்ட் ஜாப்லாம் கிடையாது, 5 வருஷத்துக்கு இருக்க போறது கிடையாது. 6 மாசத்துக்கு தற்காலிகமா போட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்குள்ள ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா, நான் சொல்றேனே, கட்சின்றது ஒரு பெரிய கடல் மாதிரி, திமுக மாதிரி அதிமுக இன்னைக்கு ஒரு பெரிய கட்சி. அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு குற்றச்சாட்டுல ஒரு வன்மத்துல அந்த அம்மா எம்எல்ஏ சீட் கூட கேட்டிருக்கலாம், எனக்கு தெரியாது, கொடுக்கலன்ற வன்மம் இருக்கலாம். நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு அது ப்ரூவ் ஆயிடுச்சா? அது போல அங்கொன்று இங்கொன்றுமா ப்ரூவ் பண்ண முடியாத அலிகேஷன்ஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு ஒரு அரசாங்கத்தை எப்படி நீங்க ப்ளேம் பண்ணுவீங்க? தொடர்ந்து நம்ம அடுத்த சுற்றுல பேசலாம்னு நிறைய பேச வேண்டியது இருக்கு. திரு இடும்பாவனம் கார்த்திக், நீங்க உங்களோட பார்வையில இந்த 2 மாத கவர்மெண்ட் வந்து எப்படி இருக்காங்க? இந்த 2 மாத கால செயல்பாடு தாவேக ஆட்சியை முழுமையா மதிப்பீடு செய்வதற்கான காலம் இல்லைங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த 2 மாத கால ஆட்சியை இந்த ஆட்சியோட திசைவழி போக்க உணரலாம். இங்க தாவேக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க தொடக்கம் முதல் அவங்க குளறுபடிகள்ல, தவறுகள்ல, பிழைகள்ல தான் தொடங்குறாங்க. சட்டமன்றத்தில் விஜய் பேசுறப்ப சொன்னாரு, முதலமைச்சர் விஜய் பேசுறப்ப சொன்னாரு, ஊழல் செஞ்சவங்களை விடமாட்டோம், ஊழல் செய்யவும் மாட்டோம், செஞ்சவங்களை விடமாட்டோம் அப்படின்னாரு. அவரே பதிவு பண்றாரு, 2017 2021 வரைக்கும் ஆண்டவங்க எல்லா துறைகள்லையும் ஓட்டை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னாரு. அதே போல அதிமுக ஆட்சியை ஊழல் ஆட்சி அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. அப்ப அதிமுகவை ஊழல் கட்சி, ஊழல் சக்தியின் மதிப்பிடுறது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை வச்சுதான். அதுல அவரே பதிவு பண்றாரு, எல்லா துறைகள்லையும், எந்த துறையும் விதிவிலக்கா சொல்லல, எல்லா துறைகள்லையும் அவங்க ஓட்டை ஏற்படுத்திட்டாங்க அப்படிங்கிறாரு. 2017 21 வரைக்கும் அன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தது செங்கோட்டையன், தொழில்துறை அமைச்சராக இருந்தது MC சம்பத், விளம்பரம் மற்றும் செய்தி அந்த துறையில இருந்தது கடம்பூர் ராஜு, அப்புறம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையாளத்துறையாக இருந்தது திருச்சி வளர்மதி, அப்புறம் MR விஜயபாஸ்கர் போக்குவரத்து துறை, விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறை, அப்புறம் வெள்ளமணி நடராஜன், உடுமலை ராதாகிருஷ்ணன் வனத்துறை, சுற்றுலாத்துறைன்னு 8 அமைச்சர்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சர்களாக இருந்த 8 அமைச்சர்கள் தாவேகாவில் சேர்க்க போறாங்க. இப்ப இவங்களே தாவேகா தரப்புல பேசுறப்ப பெருமிதமா சொல்றது என்னன்னா, தாவேகா ஆட்சி காலத்தில் பள்ளி கல்வித்துறை சிறப்பா இயங்குது, தனியார் பள்ளிகளின் ஒப்புதலுக்கு நாங்க லஞ்சம் வாங்கல, ஆனா முந்தைய ஆட்சிகள் வாங்கிச்சுங்கிறாரு. தனியார் பள்ளியில் கூட்டமைப்பட தலைவர் கூட நந்தகுமார் சொல்றப்ப, ஆமா திமுக அதிமுக ஆட்சி காலத்துல வாங்கினாங்கிறாரு. நான் அந்த கருத்துல உடம்படுறேன். அப்ப திமுக அதிமுக ஆட்சி காலத்துல வாங்கினாங்க அப்படின்னா, அப்ப 2017 21 காலத்துல பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்தது செங்கோட்டையன்,
அப்ப அவர் காலத்துல வாங்கப்பட்டுச்சாங்கிற கேள்வி இருக்கு. அப்ப திமுக அதிமுக ஆட்சி எதுக்குறோம் அப்படின்னா, அதிமுக ஆட்சி காலத்துல ஊழல் செஞ்ச ஊழல் பேர்வழிகளை, ஊழல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டவங்களை கட்சியில் சேர்த்துக்கிட்டு நீ எப்படி தூய சக்தியா இருக்க முடியும்? இல்ல நிரூபிக்கப்படல, யார் மீது நிரூபிக்கப்படலன்னா நிரூபிக்கப்பட்ட ஊழல் குற்றவாளி என்று சொல்லப்படுற ஜெயலலிதா மேலேயே தாவேக்கா உள்வாங்குது. அவங்க ஊழல் சக்தி அதான் சொல்றாரு. இது வரைக்கும் நீங்க விஜயபாஸ்கர் கேஸ்லயே கூட நீங்க இதுக்கு முன்னால கவர்மெண்ட்ல இருந்தீங்க, அவங்களை கன்விக்ட் ஏன் பண்ணல, அவரை நிரூபிக்கப்படல, நிரூபிக்கப்பட்டா நாங்க எதுவும் டிஃபெண்ட் பண்ண மாட்டோம்னு சொல்றோம். அது திமுக நோக்கி கேட்கட்டும். இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து நிரூபிக்கப்படலங்கிறீங்க. நிரூபிக்கப்படலன்னா இங்க 99 விழுக்காடு ஊழல்வாதிகள் தப்பிச்சிருவாங்க, நம்ம குற்றச்சாட்டே வைக்க முடியாது. விஜயபாஸ்கர் மேல, எம்ஆர் விஜயபாஸ்கர் மேல என்ன குற்றச்சாட்டு இருக்குது? சொத்து போலக்கு 2 பேர் மேலே இருக்குது. நாங்க வந்து வாக்கு காசு கொடுக்கல அப்படிங்கிறீங்க. ஆர்கே நகர் 2017 இடைத்தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டப்ப முதன்மை காரணமே விஜயபாஸ்கர் வீட்டில் எடுக்கப்பட்ட ஆவணங்கள். அவர் தான் பணம் வந்து கொடுப்பதற்கு முகாந்திரமா செயல்பட்டார் குற்றச்சாட்டு ஏற்பட்டதான் 2017 வந்து தேர்தல் தள்ளி வைக்கப்படுது. அதே போல பாச்சி ஃபண்டுங்கிறீங்க. நானும் உடன்படுறேன், திமுக அதெல்லாம் பண்ணக்கூடிய கட்சி தான், பண்ற கட்சி தான், மாற்று கருத்தே இல்லை. அதே சமயம் பாச்சி ஃபண்டுங்கிறீங்க இல்ல, குட்கா நிறுவனத்துக்கிட்ட மாதாந்திரம் காசு வாங்கிட்டு இருந்தாரு, பாச்சி ஃபண்ட் வாங்கினாருங்கிறது விஜயபாஸ்கர் மீதான குற்றச்சாட்டு. அப்ப என்ன மாற்றம் இருக்கு அப்படின்னு கேட்கிறேன். அதே போல இவங்க சொல்றாங்க திமுக அதிமுக வந்து வாக்கு காசு கொடுத்துச்சு, நாங்க காசு தரலங்கிறாங்க. தாவேக்காவும் சில இடங்களை காசு கொடுத்தாங்க, எல்லா இடமும் சொல்லல, சில இடங்களை காசு கொடுத்தாங்க. அதே போல திமுக அதிமுக 234 தொகுதிகளையும் நீக்கமற வாக்கு காசு கொடுத்தாங்க. இப்ப அதிமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றவங்க மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா, விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், இவங்க எல்லாரும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை திறந்துட்டு விளக்கிட்டு அவங்க வந்து தாவேக்கால சேர்றாங்க. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 40 லட்சம் செலவு பண்ணலாங்கிறது உச்ச வரம்பு, தேர்தலை வச்சுக்கூடிய உச்ச வரம்பு. 40 லட்சம் தாண்டி ₹1 செலவு பண்ணாலும் முறைகேடு, அது ஊழல், அது லாவணியம். ஆனா இங்க சராசரியா எஸ்ஐக்கு சுப்பையெல்லாம் 30 கோடிக்கு மேல செலவு பண்ணிருப்பார் குறைஞ்சது. அப்ப 30 கோடி 40 கோடி 50 கோடி செலவு பண்ணவங்க சட்டமன்ற உறுப்பினர் பதவியை கையில வந்து வாக்கு செலுத்தின மைய அழியறதுக்குள்ள 1 மாத காலத்துக்குள்ள பதவி விலக்கிட்டு தாவேக்காவில சேர்றாங்கன்னா அவங்களோட நோக்கம் என்ன? அப்ப இது மாற்று இல்லை. திமுக அதிமுக கடந்த காலத்தில் என்ன பண்ணாங்களோ அதே தான் அவங்க பண்றாங்க. என்னன்னா திமுக அதிமுக ஆட்சி காலத்துல வந்து குற்றம் நடக்குதுன்னா குற்றத்துக்கு பொறுப்பேற்பாங்க, ஆனா அந்த விளக்கம் சொல்லுவாங்கல்ல, நியாயம் கற்பிப்பாங்கல்ல, அது அபத்தமா இருக்கும். ஆனா தாவேக்கா தரப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்ற விளக்கமும் அபத்தமா இருக்கு, அவங்க எந்த சமூகத்துக்கும் பொறுப்பேற்கிறது இல்லை. இப்ப கரூர் எடுத்துக்கோமே, இப்ப நான் கரூரை பொறுத்த வரைக்கும் எனக்கு அங்க வந்து அந்த பணி நியமன ஆணை கொடுக்கப்பட்டதுல நாம் தமிழர் கட்சிக்கு விமர்சனம் இருக்கு, எதிர்ப்பு உணர்வு இருக்கு ஒரு பக்கம். இப்ப கரூர் போயிட்டு வந்திருக்காரு. நீங்க நம்ம உளச்சான்றோடு பேசுவோம். இந்த ஆட்சி தொடங்கின உடனே முதல் வாரமே நினைச்சிருந்தா விஜய் கரூருக்கு போய் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தார பார்த்திருக்கலாம். முதல் கையெழுத்து போடுறப்பவே அவர் நினைச்சிருந்தாருன்னா அந்த பணி நியமன ஆணையை கொடுத்திருக்கலாம். 50 நாட்கள் வரைக்கும் அது குறித்தான எந்த பேசுபொருளும் இல்லை, தகவல்னு சொல்லுவாங்கல்ல, அது கூட வரல. 50 நாட்கள் வரைக்கும் இருந்துட்டு சரியா கரூர்ல எம்ஆர் விஜயபாஸ்கர் சட்டமன்ற இடைத்தேர்தலை ஏற்படுத்த போறாரு, பதவி விலகிட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே கரூருக்கு போக போறாரு விஜய்னு வருது. இது 100 விழுக்காடு நேற்றைய தினம் போனது வந்து அனுதாபமோ கருணையோ பரிவோ பாசமோ அக்கறையோ இல்லை, முழுக்க இழைத்ததற்கான ஒரு பரப்புரை. இன்னும் சொல்ல போனா இவங்க வந்து சதி பண்ணி கொண்டுட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரி, அப்படியே அந்த வாதத்துக்கு வச்சுக்கோ. அப்படி வச்சுக்கிட்டா அதுக்கு எதிராக சண்டை போட்டு சிறைக்கு போன ஆள் வந்து தாவேக்காவை சேர்ந்த மதியழகன். அன்னைக்கு தாவேக்கா விமர்சிச்ச நபர் வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர். வரப்போகிற இடைத்தேர்தலில் யார் வேட்பாளர் நிற்பா? மதியழகனா, கட்சிக்காக சிறைக்கு சென்ற மதியழகனா, இல்ல கட்சி விட்டு கட்சி மாறின எம்ஆர் விஜயபாஸ்கரா? 100 விழுக்காடு எம்ஆர் விஜயபாஸ்கர் தான். அப்ப முழுக்க அரசியல் அதிகாரப்பூர்வமா சொல்லல இல்ல எப்படி இல்ல, அவங்க அதிகாரப்பூர்வமா என்ன யார் வேட்பாளர் எதுவும் சொல்ல நான் சொல்றேன், நான் சொல்லிட்டு போறேன், நீங்க அதை மாற்றி வந்தா நீங்க கேளுங்க. அப்புறம் பேசுறப்ப அந்த கரூர் மரணத்தை பத்தி பேசுறப்ப எல்லாம் ரொம்ப அருவருப்பா இருக்கு, ரொம்ப அருவருப்பா இருக்கு. ஏன்னா இந்த நொடி வரை கரூர் மரணங்களுக்கு அவர் பொறுப்பேற்கவே இல்லை. முதன்மை காரணம், மூல காரணம் முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் தான். அவரோட காலதாமதம் தான் அவ்வளவு ஒரு விபத்து காரணமாகுது. விஜய் சொல்றாரு திரும்ப இவளை பழி போடுறாங்க. யாரும் விஜய் மீது பழி போடல. விஜய் திட்டமிட்டு 41 பேரை கொண்டு குவிச்சாரு அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது பழி போடுறது. எல்லாரும் சொல்றது அது பேரவலம், விபத்து. அந்த விபத்துக்கு காரணம் வந்து காலிலேருந்து மாலை வரைக்கும் அந்த குழுமி இருக்கிறாங்க. குழுமி இருக்கக்கூடியவங்களுக்கு கழிப்பறை வசதி இல்லை, சாப்பாடு கொடுக்கப்படல, தண்ணீர் கொடுக்கப்படல, நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டு ஒரு கடத்துல சோர்ந்து போய்
அவங்க மயக்கம் விட்டு கீழே விழுந்துடுறாங்க. விழுறப்ப இருட்டா இருந்ததால யார் எங்க நடக்கிறாங்கன்னு தெரியாம அவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து மிதிச்சு அப்படி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கறது எல்லாரோட பார்வையும். விஜய் சொல்றது என்னன்னா, நீங்க தார்மீக பொறுப்பேற்று வருத்தம் தெரிவிங்க, மன்னிப்பு கேளுங்க, அவ்வளவுதான் சொல்றோம். ஆனா திரும்ப திரும்ப என்ன பண்றாருன்னா, எனக்கு எந்த பொறுப்பும் இல்லை, நான் எந்த விதத்துல அது பொறுப்பு இல்லை, என் மேல பழி போடுறாங்கன்னு சொல்லி அதை ஒரு சதி அப்படின்னு சொல்லி ஒரு மனிதமான அரசியல் பண்றாரு. ஆனா நேற்று எதுன்னு சொல்றாரு, அந்த இடத்துல ரத்து பண்ண கூட காவல்துறைக்கு அதிகாரம் இருக்குங்க. நீங்க ஒளி வாங்கி வேலை செய்யலாம் கூட நீங்க சதி அப்படிங்கிறீங்க. ஒருவேளை அந்த இடத்துல ரத்து பண்ணியிருந்தா, காவல்துறை ரத்து பண்ணியிருந்தா என்ன இருக்கும்? மிகப்பெரிய கடவுள் சொல்லி ஏற்பட்டிருக்கும். உயிரிழப்பு ஏற்படும் யாரும் முன்கூட்டியே கணிச்சிருக்க முடியாதுன்றது ஒரு அசம்பாவிதம் நிகழும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா காவல்துறை ஃபோர்ஸ் பண்ணியாவது அதை நிறுத்திருக்கலாம் இல்லையா? யார்கிட்ட சொல்ல முடியும்? இல்ல அவங்க நிர்வாகிகள்கிட்ட முதல்ல ரத்து பண்ணுங்கன்னு யார் சொல்ல முடியும்? புஷியான்கிட்ட, ஆதரவு கிட்ட, நிர்மல்குமார்ட்ட, இவங்கள்ட்ட சொல்லி ரத்து பண்ணிருங்க, அசம்பாவிதம் ஏற்படுற மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்ல முடியும். அதான் வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க 50 மீட்டர் மூடி நிறுத்தி பரப்புரை பண்ணுங்கிறார். ரத்து பண்ண சொல்ல 50 மீட்டர் முடி எடுத்து பரப்புரை பண்ணுங்கிறார். அதையே தாவே காத்தரப்பு கேட்காதுன்னா அப்புறம் எப்படி ரத்து பண்ண முடியும்? அங்க நடந்தது ரகசியமா நடக்கல, உலகமே படம் பிடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. தொலைக்காட்சிகள் நிறைய காட்டப்பட்டுச்சு. ட்ரோன் கேமரா, சிசிடிவி கேமரா, கடைகள் இருந்த சிசிடிவி கேமரா, அந்த வாகனத்தில் இருந்த கேமரா, தொலைக்காட்சிகளோட கேமரா, யூடியூப் சேனலோட கேமரா, எல்லா ஊடகங்களும் வைத்துக் கொண்டிருந்தது. இது இல்லாம ஆயிரக்கணக்கான பேர், பல்லாயிரக்கணக்கான பேர் கையில அலைபேசி வச்சுக்கிட்டு கேமராவில் படம் எடுக்கிறாங்க. அத்தனை கேமரா கண்கள்ல ஒரு கண்ணில் கூட இந்த சதி செயலியம் புலப்படல. கழுத்தை களை வச்சு மிதிச்சாங்க அப்படின்னா ஏதாவது கேமரா சிக்கணும்ல, இல்ல கத்தி வச்சு கிழிச்சாங்கன்னா கிழிச்சவங்க மருத்துவமனைக்கு போயிருப்பாங்கல்ல. யார் கிழிக்கப்பட்டு வெள்ளம் பெற்று கொடுத்தா? நீங்க இன்னும் சொல்ல போனா இந்த 35 லட்சம் கொடுக்கப்பட்டிருக்கு. யாருக்கு? இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு 35 லட்சம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது கூட முழுக்க முழுக்க அரசியலுங்கிறேன் நான். ஏன் சொல்றேன்னா, 35 லட்சம் கொடுக்கப்பட்டு இப்ப பணி நியமன ஆணைன்னு போறீங்க. அமோனியா கசிவு 18 பேர் இறந்து போயிட்டாங்க. மிக குறைந்தது அவங்கள உழைக்கும் மக்கள் ஒரு 10 லட்சமா கொடுத்துக்கணும். மிக மிக குறைந்தது 2 லட்சம் முடிச்சுக்கிட்டீங்க. இன்னும் சொல்ல போனா கரூர்ல இறந்து போனவங்களுக்கு நிவாரணம் கொடுத்தாங்க 20 லட்சம். நமக்கு தெரியும் தாவேக்கா தரப்புல. அன்னைக்கு காயம்பட்டாங்கல்ல, காயம்பட்டு மருத்துவமனைக்கு போனாங்கல்ல, அவங்க யாருக்கும் இந்த நொடி வரைக்கும் நிவாரணம் கொடுக்கப்படல. இப்பவும் ஆதரவு சொல்றாரு விரைவில் கொடுக்கப்படும். ஏன் கொடுக்காம இருக்கீங்க கேட்டா அந்த பட்டியல் வரலங்கிறாரு. காயம்பட்டவங்க வீட்டில் போய் படுக்கல, மருத்துவமனை தான் படுத்தாங்க. எத்தனை மருத்துவமனை? ஒரு அரசு பொது மருத்துவமனை, 2-3 தனியார் மருத்துவமனை. மொத்தமாக விசாரிச்சாலே மிக எளிதாக அந்த தகவல்களை திரட்ட முடியும். அவங்களுக்கு 2 லட்சம் நிவாரணம் கொடுத்துக்க முடியும். ஏன் கொடுக்கலன்னா, இறந்து போனதுதான் அரசியல், காயம்பட்டது அரசியல் இல்லை. அப்ப நிவாரணம் கொடுக்கறதுக்கு 7-8 மாசம் ஆச்சு. இப்போ வரைக்கும் தரணும். அப்ப இது முழுக்க முழுக்க அவர் மனிதநேயமற்ற அரசியல் ஆதாயத்தை தர்றாரு. மனிதமே இல்லாம அரசியல் ஆதாயம் தர்றாரு. அதனால வரக்கூடிய இந்த 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி முழுமையா இருக்கும் நான் விரும்புறேன். 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சியை விட அதிமுக ஆட்சியை விட மோசமா இருக்கும். திமுக ஆட்சியில மோசமான ஆட்சி காலம்னா 2006-2011. அதிமுக ஆட்சியில மோசமான ஆட்சி காலம்னா 91-96. அதான் அதை விட மோசமா இருக்கும். நாங்க சாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்போம். நாங்க இப்ப சொல்றாங்க ஒன்றிய அரசு எடுத்தா நாங்க எடுப்போம்ங்கிறாங்க. ஒன்றிய அரசு எடுத்தா இங்கே எடுக்கணும், அதான் தகவல் கிடைச்சிருமே. திமுகவும் சொன்னாங்க மத்திய அரசு நடத்தட்டும், திமுக எடுக்கலங்கிற எனக்கு திமுக விமர்சனம் இருக்கு. திமுக எடுக்கல, திமுக எடுத்துக்கணும். அதிகாரம் இல்ல, அதிகாரம் சொல்லி காலம் கிடைச்சு அந்த விமர்சனத்தை நாங்க வச்சோம், தாவேக்கா வச்சாங்க. அப்ப நீ எடுக்கணும்ல. மத்திய அரசு எடுத்தவர் எடுக்கணும்னா மத்திய அரசு எடுத்தா தரவு கிடைச்சிருமே, அப்புறம் இதை எடுத்துக்கிட்டு. அப்ப முழுக்க முழுக்க ஏமாற்று. இன்னும் சொல்ல போனா சாதி ஆணவ கொலைக்கிறதாக தனி சட்டம் ஏற்ற மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே 8 ஆதி தமிழர்கள் கொடுத்துருக்காங்க. இப்ப ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் ஏற்றப்பட்டா அது பிற்படுத்தப்பட்ட மக்களோட இடைநிலை சமூகங்களோட வாக்கு வங்கியை பாதிக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இன்னைக்கும் வேங்கவேல் சிக்கல் தீர்க்கப்படல. வேங்கவேல் சிக்கல் சிபிசிஐடி கட்டுப்பாட்டில் இருக்கு, அது தீர்க்கப்படல இன்னைக்கு வரைக்கும். நான் அதுக்கு பொறுப்பேற்க சொல்லல. 50 நாட்கள மாற்றம் நிகழதான் சொல்றேன். இன்னமும் மேல்பாதியில கோயிலுக்குள்ள போக முடியல, பொதுமக்கள் போக முடியல, அதுவும் மாற்றப்படல. அப்ப மாற்றம்ங்கிறது ஏமாற்றாதான் இருக்குங்கிறதா என்னோட வாதம். ரைட். திரு நந்தகுமார், நிறைய நீண்ட ஊழல் குற்றச்சாட்டு, அது ஊழல் ஊற்றுக்கண்ணா இருக்கு. அதிமுகவையே கூட வச்சுக்கிட்டு ஜெயலலிதாவையும் ஏத்துக்கிட்டு ஊழலை பத்தி ஊழலற்ற ஆட்சியை தருவோம் அப்படின்னு எப்படி சொல்றீங்க அப்படின்றது ஒண்ணு. கரூர் நிகழ்வுல, கரூர் துயரத்துல எந்த இடத்துலையுமே எங்களுக்கு தொடர்பு இருக்குது, இல்லை எங்களுக்கு அதில் ஒரு குறைஞ்சபட்சமான ஒரு பங்களிப்போ அல்லது அதில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிறதோ பொறுப்பை எடுத்துக்கிறதோ இல்லை அப்படின்றதையும் முழுமையாக சொல்லியிருக்காரு. உங்களுடைய பார்வை என்ன? ஆங்கிலத்தில் ஒரு சேயிங் இருக்குது, வெல் பிகன் இஸ் ஆஃப் டன்னு சொல்லுவாங்க. கார்த்திகோட சொன்ன அப்படி திசை வழி போக்கு அப்படின்னு சொல்லிட்டு
அப்போ இந்த அரசாட்சியினுடைய திசைவெளி போக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நம்ம பூமி வந்து எப்பயுமே சமூக நீதி பூமி பூமின்னு தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். பெரும்பான்மையாக வந்து பார்த்திங்கன்னா அது மேடை பேச்சுகள்லையும் புத்தகத்தில் அச்சடிக்கப்பட்டதாகவும் இருக்கும். இப்போ வந்து அமைஞ்சிருக்கக்கூடிய தாவேக்கா அரசாட்சியில் வந்து பார்த்திங்கனாக்கா 8 எஸ்சி இன மக்கள் வந்து இன்னைக்கு மந்திரி சபையை அலங்கரிச்சிருக்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, 2 ஃபார்வர்ட் கம்யூனிட்டியை சேர்ந்த அமைச்சர்களும் உட்கார்ந்துருக்காங்க. இப்போ இதுதான் சமூக நீதி. அதனுடைய அடித்தளம் அஸ்திவாரம் எதுனா அதிகார பகிர்வு தான். அப்போ இதுவரைக்கும் சமூக நீதியை வந்து ரொம்ப நாங்கள் தான் சமூக நீதிக்கு ஹோல்சேல் டீலர்னு பேசிக்கிட்டு இருந்த யாருமே இந்த அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கறதுக்கு தயாராகவே இல்லை. சார் நாங்கள் பேசுவோம் எழுதுவோம், ஆனால் செயல்பாட்டுக்கு கொண்டு வர மாட்டோம். ஆனால் இன்னைக்கு ஐயா விஜய் அவர்கள் வம்படியாக கூட்டணி கட்சிகளுக்கு பூரா கம்பல் பண்ணி வாங்கன்னு சொல்லி அவங்க வெளியிருந்து ஆதரவு கொடுத்தாலும் இல்லை நீங்கள் மந்திரி சபையில் ஏற்றுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி, IUML, காங்கிரஸ் எல்லாமே வந்து அங்கே போய் இருக்காங்க. இல்லை, அதுலேயுமே ஒரு விமர்சனம் இருக்குல்ல, இவங்களுக்கு முழு மேண்டேட் கிடைக்கல அப்படின்றனால கூட்டணியை சேர்த்துக்கிட்டார். ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னா அது நடந்திருக்காது அப்படின்னு எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணுறாங்க. அது அவங்களுடைய விமர்சனம், அதில் நம்ம வந்து குறைபாடு பார்க்கறதுல விமர்சனம் யார் வேணா பண்ணலாம். இதே திமுக 96 சீட்டு ஜெயிச்சு ஆட்சி அமைச்சாங்க இல்லையா, அப்போ அன்னைக்கு வந்து மைனாரிட்டி திமுகன்னு சொல்லி ஜெயலலிதா அம்மையார் வாய் வலிக்க பேசினாங்களே. அப்போ அன்னைக்கு இருந்தபோது கூட இல்லையா, அப்போ 96 விட 108ங்கிறது எவ்வளோ சீட்டு? அப்போ அந்த அளவுக்கு இன்னைக்கு எதையெல்லாம் வந்து அரசியல் கட்சிகள் தங்களுடைய அடிநாதமாகவும் அடிப்படை கொள்கையாகவும் வச்சிருந்தாங்களோ அவங்க இந்த 76 ஆண்டு காலமாக செய்ய மறந்ததை பூரா இன்னைக்கு 2 வருஷம் 4 மாசமான கட்சி செஞ்சிருக்குங்கிறத வந்து உள்ளபடியே வந்து பாராட்டுதலுக்குரியது. அடுத்தது தூய சக்திங்கிறது வந்து விஜய் அவர்கள் பேசினார். அவங்க தூய சக்தின்னு பேசுறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா டிரான்ஸ்பரண்ட் கவர்னன்ஸ். ஊழல் இருக்கக்கூடாது, டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும், அக்கௌண்டபிளாக இருக்கணும், ஊழலுக்கு 0% டாலரன்ஸ் நம்மளுடைய ஆட்சியில். இதுக்கு முன்னாடி ஊழல் பண்ணியிருந்தவங்களை நடவடிக்கையை தான் எடுக்க முடியுமே ஒழிய அந்த ஊழலை ரப்பர் போட்டு அழிக்க முடியாது. டிவிகேவே என்ன சொல்கிறாங்க, அந்த கட்சியினுடைய அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்கிறாரு, இன்னைக்கு விஜயபாஸ்கர்கள் அவங்களாம் வந்திருக்காங்களே என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்கும்போது கூட இது எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது காம்ப்ரமைஸ் கிடையாது. என்ன வழக்குகள் இருக்கோ அந்த வழக்குகள் அவங்க மேலே நடைபெற்றுக்கிட்டு தான் இருக்கும். ஒரு தாவேக்கால உறுப்பினர் ஆகிறனாலே ஒருத்தர் வந்து நமக்கு விடுதலை கிடைச்சிருங்கிறது என்றது வந்து அறியாமை. அப்படி ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னு தெரிஞ்ச ஒருத்தரை ஏன் சேர்க்கணும்ன்றதான கேள்வி. இல்லை, இப்போ ஒரு கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது எந்த கட்சி வேணால் எடுத்துக்கங்க, அதில் மெம்பராக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஊழல் குற்றச்சாட்டோ இல்லை வந்து வேற கிரிமினல் குற்றச்சாட்டோ வேற எந்த குற்றச்சாட்டும் சட்டத்துக்கு புறம்பாக இல்லாத நபர்கள் தான் இன்னைக்கு இருக்காங்களா எல்லா கட்சியிலையும்? சார் அது பிரச்சனை இல்லை சார், இவங்க தான் சொல்றாங்க தூய சக்தி நாங்க வந்து அதுக்காக தான் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. தூய சக்திக்கும் தூய ஆட்சிக்கும் அதுக்கு தான் நான் முதல்ல விளக்கம் கொடுத்தேன். தூய ஆட்சி தூய சக்திங்கிறது வேற. மெம்பர்ஷிப் ஆகி இருக்கும் போது இப்போ நீங்க வந்து டிவிக்கு ஆன்லைன் மெம்பர்ஷிப் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு கட்சியும் 2 கோடி தொண்டர்கள்ன்றாங்க. தமிழ்நாட்டில் எத்தனை வாக்காளர்கள் இருக்காங்க? விஜயபாஸ்கர் பேட்டியை பார்த்துருப்பீங்க, ஒரு நேற்று தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். அவர் பேசும்போது சொல்றாரு அவங்க எங்களை அப்ரோச் பண்ணாங்க, நாங்கள் போனோம். இது வந்து அவங்களா கூட விரும்பி போகல, தாவேக்கால இருந்து தான் அப்ரோச் பண்ணாங்கன்றதான் அவங்க பேசுறதுல இருந்து வருது. இல்லை, அது நம்ம விசாரிக்கணும், அது நமக்கு தெரியாது. ஏன்னா MR விஜயபாஸ்கர்ங்கிறது வந்து ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கும் இல்லையா. அப்போ ஒரு பக்கம் தான் இப்போ வந்து நம்ம பார்த்துருக்குறோம், இன்னொரு பக்கம் நம்ம என்னன்னு பார்க்கணும். இதே விஜயபாஸ்கர்கள் அங்கே போய் சேர்றதுக்கு எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியும். நம்ம வந்து ஒரு கட்சி பொதுச் செயலாளர்கிட்ட போகிறத விட விஜய் அவர்கள் நம்ம வரவேற்றோம். ஏன்னா நம்மலாம் வந்து பெரிய கெத்துக்காரங்க, மினிஸ்டராக இருந்தவங்க, பெரிய பெரிய ஆட்கள் அப்படின்ட்டு இருந்தாங்க. எந்த இடத்துலையாவது இன்னைக்கு வரைக்கும் இந்த கட்சியில் வந்து சேர்ந்த ஆள்களை விஜயினுடைய தலைமையில் வந்து சேர்த்து பார்த்துருக்கீங்களா நீங்கள்? கிடையாது. அப்போ அவங்க ரொம்ப கிளியராக இருக்காங்க. அப்போ இன்னைக்கு மட்டும் விஜய் அவர்கள் வந்து நாள் குறித்து தேதி குறித்து வாங்க விஜய் அவர்கள் உங்களை வரவேற்கிறாருன்னு ஒரு போஸ்டர் அடிச்சு போட்டாங்கன்னா பல கட்சியில் இருக்கக்கூடிய பல கூடாரம் காலியாக இங்கே வரும். பட் அதை அவங்க செய்யறதுக்கு தயாராக இல்லை. நீங்க சந்திக்கிறாருல்ல, சேர்றதா வந்து ஒரு பணியூர்ல ஆபீஸ்ல இருக்காரு, ஆபீஸ்ல வரும்போது நீங்க சந்திக்கும் போது இல்ல உங்களை சந்திக்க மாட்டேன்னு என்ன சொல்ல முடியும்? சொல்லல, நான் சொல்றது ஆதவர்ஜுனா இருக்காரு, ஆனந்த் இருக்காரு, அவங்க வந்து கட்சியில சேர்ந்துறாங்க. சேர்ந்த பிறகு இவர் கூப்பிட்டு எல்லாத்தையும் பாக்குறாரு. கூப்பிடுறாரோ இவங்க அப்ரோச் பண்றாங்களோ தெரியல. தப்பு இல்லையா அதுல? இப்ப இல்ல விஜய் பார்க்கல கூப்பிடலன்னு சொல்றீங்களா? இல்ல, அவர் தலைமையில சேரலன்னு தான் நான் சொன்னேன். என்னுடைய வார்த்தை தெளிவா போறது, அவருடைய தலைமையில கட்சியில சேர்த்துல. இப்ப அவங்க போய் இன்னைக்கு விஜய் அவர்களை நீங்க நாளைக்கே நீங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டீங்கன்னா நீங்களும் போய் பார்க்கலாம், நானும் பார்க்கலாம், யாரு வேணா ஒரு முதலமைச்சரை போய் பார்க்கலாம். அவங்க கட்சி மெம்பரா இருக்கனால அந்த கட்சி தலைவரை பார்க்கறாங்க. ஆனா தூய ஆட்சி தூய சக்திங்கிறது எங்க கெட்டு போகும், எப்ப கெட்டு போகும்னா அவங்க ஆட்சியில இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களோ மந்திரிமார்களோ ஊழல் செஞ்சாங்கன்னா அப்பதான் அந்த தூய சக்திங்கிறது அடிபடும். நேத்து கூட வந்து கரூர்ல பேசினார். நான் மற்றது பேசுறதெல்லாம் விட்டுருங்க, அது அரசியல்
சார்ந்த குற்றச்சாட்டு. நான் குறிப்பா பார்க்கறது என்னன்னா, யாராவது உங்ககிட்ட அரசாங்க அலுவலகத்தில் லஞ்சம் கேட்டாங்கன்னா, என்னுடைய பையனுடைய ஆட்சி நடக்குது, என்னுடைய தம்பியினுடைய ஆட்சி நடக்குது, என்னுடைய அண்ணனுடைய ஆட்சி நடக்குது, என்னுடைய விஜய் ஆட்சி நடக்குது, என்னுடைய விஜய் ஆட்சி நடக்குதுன்னு சொல்லுங்க. யாருக்கும் காசு கொடுக்காதீங்க, உங்களோட நான் இருக்கிறேன். என்னைக்காவது நம்ம இதை பார்த்துருக்கோமா தமிழகத்தில்? நம்ம என்ன ஆச்சு இந்த 59 ஆண்டு காலத்தில்? என்னங்க லஞ்சமெல்லாம் சாமானியங்களா, ஊழலெல்லாம் ஒரு பிரச்சனைகளான்னு இந்த மாதிரி நார்மலைஸ் பண்ணிட்டோம். தொடர்ந்து பேசலாம். இதை மட்டும் சொல்லிடுறேன். விஜய் அவர்கள் வந்து மோடிஜி அவர்கள்ட்ட போய் இந்த மாதிரி ரெக்வெஸ்டேஷன் லெட்டர் கொடுத்த உடனே இங்க இருக்கிறவங்க பூரா கத்துனது கதறனா, எப்படிங்க நீங்க போய் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணலாம்? நீங்க அவரு உங்களுக்கு வந்து செவி சாச்சிருவாரா? எங்களை மாதிரி இல்ல இருக்கணும். நீங்க நாங்க பாருங்க எந்த அளவுக்கு ஃபைட் பண்ணோம்ல, எந்த அளவுக்கு எதிர்த்து நின்று போராடணும்ல, ஆச்சா போச்சான்னாங்க. நான் அப்பயே சொல்லிட்டு இருந்தேன், விஜய் அவர்கள் வந்து அக்ரெசிவ் கிடையாதே ஒழிய இஸ் a வெரி அசர்ட்டிவ் பர்சன். அவர் ப்ராப்பரா ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்காரு. அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெஸ்பாண்ட் பண்றாங்களான்னு பார்ப்போம். ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை போவோம் அப்படின்னும். இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஜி சொல்ற மாதிரி இந்த சர்க்குலர் வந்திருக்கிறது வந்து உள்ளபடியே பெரிய மகிழ்ச்சி. மக்களுக்கு இதை விட என்ன மகிழ்ச்சி வேணும்? இதை சண்டை போட்டுக்கிட்டு அந்த உரிமையை வாங்கணுங்கிற அவசியம் இல்ல. தார்மீகமா ரெக்வெஸ்ட் பண்ணி சட்டப்பூர்வமான அனுமதி வாங்கியிருக்கோம். இனிமேல் யார் வந்தாலும் அதை தடுக்க முடியாது. ரைட். இவன் 2-3 விஷயங்கள் சொல்றாங்க. சாரி சொல்லுங்க. ஆக்சுவலி ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தி விட்டுருக்காங்க. கொஞ்சம் கூட கூச்சமின்றி அதை வலிந்து நியாயப்படுத்துவது அப்படிங்கிறது அருவருக்கத்தக்கது. என்ன சர்க்குலர் கொடுத்துருக்குது தெரியுமா யூனியன் கவர்மெண்ட்? நான் அப்படியே வாசிக்கிறேன். நீங்கள் இஸ்லாமியர்களின் முதுகில் குத்தி இருக்கிறீர்கள். என்ன கவர்மெண்ட்? அரசு விழாக்களில் மாநில பாடலே முதலில் பாடப்பட வேண்டும் என உத்தரவிட்டு ஒன்றிய உள்துறை அமைச்சகம் புதிய வழிகாட்டுதல். அது வரைக்கும் மட்டும் சொல்றீங்க. அடுத்த லைனு முதலில் மாநில பாடல், அதைத் தொடர்ந்து வந்தே மாதரம், அதைத் தொடர்ந்து தேசிய கீதமும் பாடப்பட வேண்டும். இப்ப இதான் பிரச்சனை. இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா வந்தே மாதரத்தை கட்டாயமாக்கிட்டு வந்திருக்கீங்க. வந்தே மாதரம்ங்கிறது ஒன்றும் தேசிய துரோக பாடல் இல்லையே. சுதந்திர போராட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட பாடல் வந்தே மாதரம். ஒரு நிமிஷம் சார், நான் முடிச்சிடறேன். யாரும் அது பாகிஸ்தானுடைய தேசிய கீதம் இல்ல. யாரும் தேசிய கீதம் இல்லைன்னு அதை சொல்லல. யாரும் தேச விரோத பாடல் நான் சொன்னா? இல்ல அத நான் சொன்னா அந்த அந்த அல்லாஹு அக்பர் அப்படிங்கிறது தேச விரோதமா? பிள்ளையார்களை போய் சொல்லுவீங்களா? தாராளமா சொல்லுங்க. பிள்ளையார்களை சொல்லுவீங்களா? பிள்ளையார்கள் சொல்லுவாரா? கொஞ்சம் அமைதியா இருங்க சார். கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏன் இவ்வளவு? ஏன் தேசபக்தி, இந்த ஊழல் ஒழிப்பு இதெல்லாம் அண்ணா ஹசாரே பண்ணாரு 13 வருஷமா. ஒரு நிமிஷம் என்ன பேச விட்டுருங்க. நீங்க பேசுற நேரம்லாம் நான் குறிக்கிடல. ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கு. முடிச்சிருங்க. முடிச்ச பிறகு நீங்க பேசுங்க. எஸ். திமுக விட்டுருங்க, கம்யூனிஸ்ட் விட்டுருங்க, காங்கிரஸ் ஏற்றுக்கொள்கிறதா வந்தே மாதரம் பாடல? சொல்லுங்க. வந்தே மாதரம் பாடல் சர்ச்சை இங்க எத்தனை பேருக்கு தெரியும்? எப்ப இந்த பிரச்சனை தொடங்குச்சு? காங்கிரஸ் அதன் சில வரிகளை நீக்கி இந்தியாவிற்கு துரோகம் இழைத்து விட்டது சொன்னவர் பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில். வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டை முன்னிட்டு வந்தே மாதரம் பாடல் கட்டாயமாக பாடப்பட வேண்டும் என்று ஒன்றிய அரசு சொல்லுது. காங்கிரஸ் எதிர்க்குது சார். திமுக விட்டுருங்க, காங்கிரஸையும் எதிர்க்குது. காங்கிரஸ் தேச விரோதியா? உங்க கூட்டணியில் இருக்குது. சமாஜ்வாதி கட்சி உத்தரப்பிரதேசத்தில் இவங்க எப்படி கொண்டு வராங்க பாருங்க. இதுதான் சொல்றாங்க. இதுக்கு இன்னைக்கு தாவேகா ஈல்ட் ஆயிடுச்சு, விஜய் ஈல்ட் ஆயிட்டாரு. விஜய் யாருக்கு வேலை செய்யறாங்க இப்ப நான் சொல்றேன். உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் நவம்பர் 10ஆம் தேதி அன்று மாநிலத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகள் உட்பட கல்வி நிறுவனங்களில் வந்தே மாதரம் பாடல் கட்டாயமாக்கப்பட வேண்டும் என அறிவித்தார். அறிவிச்சதோட நிக்கல. அவர் சொல்றாரு, வந்தே மாதரத்தை எதிர்ப்பவர்கள் பாரத மாதாவை எதிர்க்கின்றனர். இந்த மண்ணில் இன்றைக்கும் இந்தியாவில் வாழும், இந்தியாவில் உண்ணும் சாப்பிடும் சிலர் வந்தே மாதரத்தை பாடாமல் இருக்கிறார்கள். அகிலேஷ் யாதவ் சொல்றாரு, முதலமைச்சர் நாற்காலி ஆட்டம் காணும் போதெல்லாம் அவர் வகுப்புவாதியாக மாறிவிடுகிறார். உங்க இந்தியா கூட்டணி, உங்க காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய சமாஜ்வாதி சொல்லுது. இந்த பிரச்சனை பஞ்சாயத்து போது காங்கிரஸ் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது, சமாஜ்வாதி இதுல மாற்று கருத்து வைக்குது. உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு. இவங்க உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மாறா ஒன்ன வாங்கிட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு நீங்க என்ன உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துச்சு? இந்த பிரச்சனை போடும்போது வந்தே மாதரம் பாடல் பாடப்படுவது கட்டாயம் அல்ல. உச்சநீதிமன்றம் தெளிவான தீர்ப்பு சார். இது வெறும் அறிவுறுத்தல் மட்டுமே. பாடத் தவறினால் எந்த தண்டனையும் இல்லை உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு. அதனால கேட்டோம். நீங்க தேசிய கீதம் இருக்குது. ரவீந்திரநாத் தாகூர் தேச விரோதின்னு சொல்ல போறாரா நந்தகுமார் சார்? ரவீந்திரநாத் தாகூர் தான் சொன்னாரு வந்தே மாதரம் பாடல்ல அந்த குறிப்பிட்ட சில பகுதிகளை நீக்கிட்டு பாடணும்னு. ஏன்னா அது ஒரு மத பாடலாக இருக்கிறதுன்னாரு சார். தேச பிதாவை அல்லது தேசத்தை, இந்த தேசத்திற்காக உயிர் நீத்தவர்கள் இஸ்லாமியர்கள் இருக்கிறான், கிறிஸ்தவம் இருக்கிறான், கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறான், ஹிந்து இருக்கிறான், எல்லாரும் இருக்கிறான். நீங்க துர்கா தேவியே உன்னை வணங்குகிறேன் என்று துர்கா தேவியாக சித்தரித்து ஆனந்தமடம் நாவல்ல எழுதிய ஒரு பாடல். அப்ப இஸ்லாமியர்கள் என்ன சொல்றாங்க? ஏக இறைவனுக்கு இணையாக நாங்கள் வேற யாரையும் வணங்க மாட்டோம், இணை வைத்தல் பெரும் ஹராம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப துர்கா தேவியே உன்னை வணங்குகிறேன் என்று இருக்கக்கூடிய பகுதியில் அவங்களுக்கு உடன்பாடு இல்லை. இதெல்லாம் இன்னைக்கு நேற்று வந்த பிரச்சனை இல்லை.
150 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த பிரச்சனை. அப்ப ரவீந்திரநாத் தாகூர் உள்ளிட்டவர்கள் பேசி அதுல சில பகுதிகளை வரிகளை நீக்கிட்டாங்க. வரிகளை நீக்கியதே தேச விரோதம்னு இன்னைக்கு பாஜக குற்றம் சாட்டுகிறது. 150வது ஆண்டுல அதையும் இன்க்ளூட் பண்ணி அந்த பாடலை கட்டாயமாக்குகிறது பாஜக. அதையும் இன்க்ளூட் பண்ணி அந்த பாடலை கட்டாயமாக்குவதற்கு இங்க எதிர்ப்பு கிளம்புகிறது. நீங்க அதையும் கட்டாயமாக்கிட்டு ஒரு கோரிக்கையை கொடுத்துட்டு அவங்க ரொம்ப கிளவரா சொல்லிட்டாங்க, நீங்க தமிழ் தாழ்த்த முதல்ல பாடுங்க, ரெண்டாவது வந்தே மாதரத்தை பாடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. வெற்றி வெற்றி வெற்றின்னா யாருக்கு வெற்றி? பாஜகவிற்கு வெற்றி. உங்களுக்கு என்ன வெற்றி? ஆட்சிக்கு வந்து 60 நாள்ல முதல் இவங்க ஆட்சிக்கு வந்தா முதல் பக்ரீத் பண்டிகை நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. ஆடு மாடு பொது இடத்தில் வெட்டக்கூடாது. கூட்டு குர்பானி கொடுப்பார்கள் இஸ்லாமியர்கள், கொடுக்கக்கூடாது. அதற்கு என்று இருக்கக்கூடிய இறைச்சி கூடங்களில் தான் வெட்ட வேண்டும். இப்ப மேலோட்டமா கேட்டா நந்தகுமார் சார் அதுல என்ன சார் தப்பு? பொது இடத்துல ரோட்ல போட்டு வெட்டுவாங்களா? இறைச்சி கூடத்துல தான் வெட்டணும், நியாயம் தான் பாரு. கரெக்ட் தானே சார்? கரெக்ட் தான். கோயில்ல வெட்ட மாட்டீங்களா சார்? அப்புறம் கோயில் பொதுடமா இறைச்சி கூடமா சிக்கல் வருது இல்ல? அதுதான் சொல்றேன் சார். ஆடு மாடு வெட்டுற கோயில் தமிழ்நாட்டுல அர்த்தத்தை அனர்த்தமாக்க கூடாது. நீங்க அனர்த்தமாக்காதீங்க. கோயில்ல வெட்டுறது வந்து ஆடு மாடு எங்கயாவது வெட்டுறாங்க, ஆடு வெட்டுற மாடு வெட்டுறாங்க. மாடு வெட்டுற கோயில் காட்டிட்டேன்னா நீங்க இதுக்கப்புறம் பேசக்கூடாது. அரசியல் கட்டாயம் இழுத்து தமிழ்நாட்டுல மாடு வெட்டுற கோயில் இழுத்து போடணும்ங்கறேன் நானு. இல்ல திருப்பதி சார் நீங்க சொல்லுங்க, அவருக்கு மாடு வெட்டுற கோயில் தமிழ்நாட்டுல இருக்கா இல்லையா? இருந்துச்சுன்னா இழுத்து முடியும். ஒரு நிமிஷம், அப்படி இல்ல இல்ல இப்ப இதுல என்னன்னா ஒரு நிமிஷம் செந்தில் ஒரு நிமிஷம் நீங்க சொல்லிட்டீங்க, நான் சொல்லிடுறேன். நீங்க ரொம்ப நேரம் பேசுறீங்க, முடிச்சிருங்க. நீங்க முடிச்சிருங்க. பிரச்சனை என்னன்னா அப்ப இது இந்துக்களுக்கும் சேர்த்து சிக்கல். எங்க கோயில்ல ஆடு வெட்டக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு நான் கேட்பேன். ஏன்னா நான் ஆடு நேர்ந்து வெட்டக்கூடியவன். எங்க கோயில் ஆடு வெட்டக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யார்? ஜெயலலிதா சட்டம் போட்ட மாதிரி போடக்கூடாது. இன்னைக்கும் எருமை மாட்டை பலி கொடுக்கக்கூடிய பழங்குடியின சமூகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். உங்க தொலைக்காட்சியிலே செய்தி வந்திருக்கு. அப்புறமா எருமை வேற மாடு வேற. எருமை என்னது? அப்புறம் அது என்ன? எருமை வேற மாடு வேற. எருமை சிங்கமா? இல்ல எருமையை சிங்கத்துல சேர்த்துட்டீங்களா? புலியில சேர்த்துட்டீங்களா? இல்ல எருமையை சிங்கத்துல சேர்த்துட்டீங்களா? எருமையை புலியில சேர்த்துட்டீங்களா? ஒரு நிமிஷம் நான் என்ன தெளிவா சொல்றேன். அவர் எங்க வர நானே சொல்றேன். முடிச்சிருங்க சார். நான் இன்னைக்கு ரொம்ப தெளிவா சொல்றேன். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். நீங்க கோயில்ல ஆடு வெட்டுறது வேற, கோயில்ல போய் மாடு வெட்டுறது நான் ரொம்ப தெளிவா சொல்லிடுறேன். எருமை வெட்டுறதுங்கிறது வேற. இன்னைக்கு சட்டத்துல வந்து நமக்கு தமிழ்நாட்டிலே வந்து தமிழ்நாடு அனிமல் பிரிசர்வேஷன் ஆக்ட் இருக்கு. அது பிரகாரம் 10 வருஷத்துக்கு மேல அந்த அனிமலுக்கு ஆகணும். அதுக்கப்புறம் ஃபிட் ஃபார் சர்டிபிகேட் வாங்கணும். இதை எதிர்த்து தமிழக அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட் அப்பீலுக்கு போயிருக்கு. கிட்டத்தட்ட இது எல்லாமே பாஜக வாதம். இப்ப பாஜகவும் தாவேக்காவும் ஒரே லைன் கொண்டாங்க. மகிழ்ச்சி. இதுதான் நாட்டு மக்களுக்கு அம்பலப்பட்டீங்கன்னா மகிழ்ச்சி. இன்னைக்கு தமிழக அரசாங்கம் சுப்ரீம் கருத்து சொன்னனால நான் சொல்றேன். இதுல இத நீங்க சொன்ன அத்தனையுமே தவறு. எருமை மாடு வெட்டறதும் பசுமாடு வெட்டறதும் ஒண்ணான்னு கேக்குறீங்க. நீங்க நான் பசுமாடுங்கிற வார்த்தைக்கு வரலையே. நான் கேட்டது வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்க. எருமைய மாடை இல்லன்ட்டீங்க நீங்க. இப்ப நீங்க சொன்னது ஆக்கப்பூர்வமான கருத்தா? இது என்ன இப்ப தெளிவா புரிஞ்சிருச்சு இல்லையா? எனக்கு தெளிவா புரியுது, உங்களுக்கு புரியல. உங்களுக்கு புரியல, உங்களுக்கு புரியல. அப்படி உங்களுக்கு புரியல. ஓகே, உங்களுக்கு புரியல சார். முதல்ல இந்த ஆட்டிட்யூட் மாத்துங்க. இல்ல செந்தில், இல்ல அந்த ஆட்டிட்யூட் இல்ல. நீங்க இந்த ஆட்டிட்யூட் நீங்க காமிக்க கூடாது. நீங்க நான் உங்க கருத்துல குறிக்கிடவே இல்ல. நான் அவர்ட்ட பேசிட்டேன். நான் கருத்துக்கு கருத்து தான் நான் சொல்றேன். நீங்க ஆட்டிட்யூட் லெவல்ல போறீங்க. இதுதான் ஆட்டிட்யூட். இல்ல உங்களுக்கு புரிஞ்சுதா? இல்ல நான் புரிய வைக்கிறதுக்காக நான் பேசுறேன். நீங்க பேசி முடிங்க. கோயில்ல ஆடு வெட்டறதும் ஒண்ணான்னு கேட்டீங்க நீங்க. இல்ல ஒரு நிமிஷம் அவர் முடிச்ச வரை பேசுங்க. அவர் பேச்சுவாக்குல ஒன்னு சொன்னார். ஜெயலலிதா ஆடு வெட்டக்கூடாதுன்னு சொன்னாங்களான்னு கேட்டார். இப்ப என்ன ரெக்கார்ட்ல இருக்கு, எடுத்து பாருங்க. இல்லைங்க, அவங்க சொல்றத சொன்னீங்கன்ற நான் கேட்கல. நான் சொன்னாங்களான்னு கேட்கல. சட்டமே வந்துச்சு, அதுக்கப்புறம் அதை வாபஸ் வாங்கினாங்க. ஆடு மாடு வெட்டக்கூடாதுன்னு நீதிமன்றம் ஒன்று சொல்றாங்க. சரி, இந்த அரசு என்ன பண்ணிச்சு தெரியுமா? நீதிமன்றத்தில் செயல்பாட்டு வரவறிக்கை தாக்கல் செய்கிறார்கள். காவல்துறையை வைத்து, ஆயுதம் தாங்கிய காவல்துறை, உளவுத்துறை உள்ளிட்டவர்களை வைத்து நீங்கள் கொடுத்த தீர்ப்பை நாங்கள் கவனமாக நிறைவேற்றியிருக்கிறோம், சிலரின் மீது வழக்கும் பதிவு செய்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இதை இஸ்லாமிய அமைப்புகள் அத்தனையும் கண்டிக்குது. நீங்க சமூக நீதி பேசுறீங்களா? ஐயுஎம்எலுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுப்பதல்ல சமூக நீதி. பக்ரீத் அன்றைக்கு அவர்களுக்கான கூட்டு குர்பானி கொடுப்பதை நீங்கள் நீதிமன்ற உத்தரவை சிறமேற்கொண்டு அதை நாங்கள் தடை செய்து விட்டோம் என்று நீங்கள் நீதிமன்றத்தில் வரைபாட்டு செயல்வறிக்கை தாக்கல் பண்ணீங்க. நான் சும்மா ஏனோதானெல்லாம் பேசல, சரியா? ஃபேக்டா பேசுறேன். அப்ப இதை எங்க கொண்டு போய் வைப்பீங்க? சரி, இவங்களை ஆதரித்து பேசக்கூடிய விஜய் முதலமைச்சராக வேண்டும் என்று பதிவை வெளிப்படையாக பதிவிட்ட, தொடர்ந்து தலித் சமூக மக்களினுடைய உரிமைகளுக்காக பாடுபட்டு வரக்கூடிய தலித்திய செயற்பாட்டாளர் என்னுடைய நெஞ்சிற்கினிய நண்பர் எவிடன்ஸ் கதிர் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறார். இவங்க கூட்டணி அமைச்சரவில் இருக்கக்கூடிய சமூக நீதித்துறை அமைச்சர், ஆதி திராவிட நலத்துறை இன்னைக்கு சமூக நீதித்துறையை மாற்றிருக்கிறாங்க அமைச்சர், என்னுடைய நண்பர் வன்னியரசு அவர்கள் ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக சட்டம் இயற்றுவதற்கு முயற்சி செய்து வருகிறார். ஆனால் தாவேகா அரசு ஒத்துழைக்க மறுக்கிறது என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். நீங்க இதுவரைக்கும் யாராவது பதில் சொல்லியிருக்கீங்களா? அதுக்கு பேருந்துகள் எல்லாம் பயணிக்க தகுதி இல்லாமல் இருக்கிறது. போய் பார்ப்போம். சென்னையில் வேண்டாம் சார், ரேண்டமா பஸ் ஸ்டாண்ட்ல கேமரா போடுங்க சார். ஒரு 20 பஸ் 30 பஸ் வரட்டும், எடுப்போம்.
எல்லாத்தையும் நீங்க இந்த 40 நாள்ல மாத்தின பஸ்ஸா? எப்படி சொல்றீங்க? உங்க போக்குவரத்துறை அமைச்சருக்கு தமிழ்நாடு அரசு வால்வோ பஸ் விட்டதே தெரியல கடந்த ஆட்சி காலத்துல. அந்த அந்த இளைஞர் கேட்கிறாரு, வால்வோ பஸ் வரல. வால்வோ பஸ் நீங்க பிரைவேட்ட போய் கேளுங்கன்னாரு. வால்வோ பஸ் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் விடப்பட்டது கூட அப்ப தெரியலையாங்கிற சர்ச்சை எழுந்துச்சு. அழகா இடுமோன கார்த்தி ஒரு கேள்வி கேட்டார். உங்களுக்கும் தெரியும் சார், எலெக்ஷனுக்கு முன்னாடி அத்தனை விவாதங்களிலும் வேங்கை வயல் வேங்கை வயல் வேங்கை வயல் வேங்கை வயல் வேங்கை வயல் வேங்கை வயலை பற்றி பேசாத ஒரு நிகழ்ச்சி உண்டா? தம்பியே ஒரு 20 நிகழ்ச்சியில் என் கூட வேங்கை வயலை பற்றி பேசியிருப்பாரு. நான் மதிக்கிறேன் அந்த உணர்வை. வேங்கை வயலில் உண்மையான குற்றவாளிகள் வேறு சிலர், கடந்த திமுக ஆட்சி உண்மையான குற்றவாளிகளை காப்பாற்றி விட்டது அப்படின்னு தலித்திய செயற்பாட்டாளர்களும் குற்றம் வைத்தார்கள். அதே குற்றச்சாட்டை தாவேகாவும் மேடைக்கு மேடை பேசிச்சது. இப்போ 60 நாளில் உண்மையான குற்றவாளிகளை நீங்கள் ஏன் கண்டுபிடிக்கல நான் கேட்கவே மாட்டேன். அது சாத்தியம் இல்லை. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, வேங்கை வயல் விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகள் கண்டறியப்படுவார்கள். சார் நான் இன்னைக்கு எழுதி தந்துடுறேன் சார். அவர் சொன்ன மாதிரி நானும் சொல்கிறேன். நான் வேணா பேப்பரில் வேணா கொடுங்க, நான் எழுதி தரேன். இந்த 5 வருஷத்தில் வேங்கை வயல் விவகாரத்தில் கடந்த திமுக அரசு எடுத்த நடவடிக்கை இருக்குல்ல, அது தப்பு, உண்மை குற்றவாளிகள் வேறு சிலர் தான் என்று இவர்கள் கண்டுபிடிச்சு நிரூபிச்சிட்டாங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். அப்போ இது எல்லாத்தையும் நீங்க எதுக்கு பயன்படுத்தினீங்க? அரசியலுக்கு பயன்படுத்தினீர்கள். நீங்க இன்னைக்கு வந்துட்டீங்க சார். இன்னைக்கு திமுக எதிர்க்கட்சி, இப்பவும் திமுகவை கடுமையா திட்டுறாரு. திட்டட்டும், அது அவங்களுடைய உரிமை. ஒன்றிய அரசு வரமாட்டேங்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்ங்கிறாரு. ஏன்னா மத்திய அரசுன்னு சொன்னாலும் மத்திய அரசுன்னு மாத்திட்டார் விஜய்னு கிரிட்டிசிசம் வருது. ஒன்றிய அரசுன்னு சொல்றதுக்கு பயமா இருக்கு. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ங்கிறாரு நேற்று. ரொம்ப அதெல்லாம் என்ன இங்க நாங்க என்ன விவரம் தெரியாம இருக்கோமா? மோடின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரா வாயிலேருந்து? மோடி அரசே. இப்ப நான் பேசும்போது நீங்க அவர் பேசிட்டு இருக்காரு, நான் டிவி இதில் பார்க்குறேன், உங்க புதிய முறையில் பார்க்குறேன். கர்நாடகம் தெளிவாக சொல்லுகிறது, காவிரியில் தண்ணீர் தர முடியாது. நான் கடந்த சுற்றுல என்னெல்லாம் விமர்சனம் வச்சேன், எதுக்காவது ஒன்றுத்துக்கு சரியா பதில் வந்திருக்கா? ஏன் மேகதாது விவகாரத்தில் காங்கிரஸை நீங்க வந்து கண்டிக்கல? அவன் தண்ணீரே நீங்க கேட்கலன்னு சொல்றான். யாரு? கர்நாடக அரசு கவர்மெண்ட் அமைச்சர் சொல்லுகிறார், தண்ணீர் தமிழ்நாடு கேட்கலன்னு. நாங்க கேட்டோம், இந்தா எழுதியிருக்கோம், நீங்க ஏன் தரல? ஆதாரப்பூர்வமா வெளியில விட்டு காங்கிரஸுக்கு பதிலீடு கொடுத்துருக்கணும். சார் விஜய் நான் வேற விமர்சிப்பேன், அரசியல் அது வேற. ஆனா கர்நாடகா வெர்சஸ் தமிழ்நாடுன்னு வந்தா எனக்கு முதலமைச்சர் யார் தான்? விஜய் தான். நான் அவர் பக்கம் நின்று கர்நாடகாவோட சண்டை போட தயாரா இருக்கேன். ஆனா நீங்க ஆவணத்தை வெளியில விடணும்ல. அவர் சொல்றாரு நீங்க தண்ணியே கேட்கலன்னு, அதுக்கு பதில் இல்ல. விவசாயிகள் வேறு வேலை செய்யட்டுங்கிறாரு அமைச்சர், அதுக்கு பதில் இல்ல. விவசாயிகள் மாற்று பயிர் செய்யுங்கிறாரு. ரைட், இதெல்லாம் பேசாரு திரு ஆனந்த்ஜி. சொல்லுங்க, இப்ப வந்தே மாதரம் நீங்க தான் சொன்னீங்க. இப்ப வந்தே மாதரம் இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே பயன்படுத்தினதே இல்லை. மத்திய அரசும் வந்து ஏற்கனவே ஒரு உத்தரவா சொன்னாங்க. மத்திய அரசு நிகழ்ச்சியில் அதான் சொல்றேன், மத்திய அரசு அவங்களோட நிகழ்ச்சியில பயன்படுத்தலாம்ன்றதா முதல் இருந்தது. இப்ப இந்த உத்தரவு மூலமாக எல்லா நிகழ்ச்சியிலையும் மாநில அரசும் பயன்படுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படின்றதான் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதுபோக இப்ப செந்தில் ஏற்கனவே சொன்ன சில குற்றச்சாட்டுகள், ஊழல் பத்தின குற்றச்சாட்டு, பாலியல் வன்கொடுமை பத்தின குற்றச்சாட்டு, இதுக்கெல்லாம் உங்களோட விளக்கம்? நிறைய டைம் எடுத்துக்க முடியாதுன்னு எனக்கும் புரியுது. ஆனா நிறைய கேள்விகளும் இருக்கு, அதையும் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஒரு கேள்வியா சின்ன குறிப்பிடு, ஆளுங்கட்சியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் புரியுதா தம்பி? பொறுமையா இருக்கிறது எவ்வளவு ஈஸி நீங்க பாருங்க. நான் பாருங்க எவ்வளவு பொறுமையா 3 பேரோட பேச்சும் கேட்டு. எனக்கு என்னன்னா இப்ப அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னாங்க, வந்தே மாதரத்தை பாடு இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டீங்களேன்னு. திரும்பவும் சொல்றோம், தாவேக்கு அங்க கொடுத்த ரெக்வஸ்ட் தமிழ் தாய் வாழ்த்தை முதன்மையா கொடுங்க எங்களுக்கு. அது இன்னைக்கு நடந்திருக்கு. அதை பாராட்டுறதுக்கு அண்ணனுக்கு மனசு இல்லை. கேள்வி என்னன்னா, வந்தே மாதரத்தை நாம கேட்கல. இப்ப இதோட முடிஞ்சிருமா? கொடுத்தது அப்படியே வாங்கி போறோமான்னு கேட்டா திரும்ப நம்ம இதுக்காக போவோம். கோர்ட்டுக்கு போக முடியுமா? கோர்ட்டுக்கு போவோம் இல்லையா? திரும்ப யூனியன் கவர்மெண்ட் கிட்ட பேச முடியுமா? பேச போறோம். இதோட முடிவில்லை. ஆனா தாவேகா கவர்மெண்டோட அந்த மாடஸ் ஆப்பரண்டி இருக்குல்ல, இதை முதல்ல நீங்க பார்க்கணும். இதை அங்கீகரிக்க போறதே கிடையாது திமுக. இட்ஸ் ஓகே. ஆன் த அதர் ஹேண்ட் இதுல டபுள் ஸ்டாண்டர்ட் ஒன்று எடுக்கிறாங்க திமுக. அண்ணன் செந்தில் அண்ணன் சொன்ன எல்லாத்துலயும் டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் சொல்லட்டுங்களா? மார்ச் 7 2026, இப்போ ஒரு 4 மாசத்துக்கு முன்னுக்க சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஸ்வேரிங் இன் செரிமனி நடக்குது. அந்த செரிமனியில் அன்னைக்கு இருந்தக்கூடிய லா மினிஸ்டர் ஐயா ரகுபதி இருக்காங்க. அதுல முதலில் பாடப்பட்டது வந்தே மாதரம், 2வது பாடப்பட்டது தேசிய கீதம், 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது தமிழ் தாய் வாழ்த்து. காணொலி தரேன், அப்படியே சேர்த்து போடுங்க. அன்னைக்கு திமுகவும் பேசல, அண்ணன் செந்தில்வேலும் பேசவே இல்லை. செந்தில்வேல் அண்ணன் ஒரு நடுநிலையான நெறியாளர்னே நம்புறேன். பேசி முடிச்சவரை நான் சொல்றேன், அன்னைக்கு அதை பத்தி பேசவே இல்லை. சரி, அது அப்படிதான் ஆகுது. அங்க முதல்வர் இல்லைன்னு வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்த ஈவெண்ட்ல கவர்னர் ஸ்வேரிங் இன் செரிமனி 5 நாள்ல மார்ச் 12 நடக்குது. இப்ப இருக்கக்கூடிய ஐயா அர்லேக்கர் பதவி ஏற்கிறாங்க. அப்பவும் முதலில் தேசிய கீதம், 2வது தமிழ் தாய் வாழ்த்து. இது ரெண்டுத்தையும் தாண்டி தமிழ் தாய் வாழ்த்தை கொண்டு முதல் இடத்துக்கு வச்சிருக்குது நீ தாவேக்கா. இதை ஏன் இந்த இடத்த நீங்க இவ்வளவு டபுள் ஸ்டாண்டா பாக்குறீங்க எனக்கு புரியல. அண்ணன் இடுமானம் காட்டி ஒரு கேள்வி கேட்கிறாங்க, நீங்க கேஸ்ட் பேஸ்டு சர்வே
கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ் எடுத்தாதான் எடுப்பீங்களே, இது என்ன லாஜிக்? அதுதான் என்ன லாஜிக்கே. கேஸ்ட் பேஸ்டு சென்சஸை எடுக்க போறோன்னு ஒன்றிய அரசு நமக்கு வாக்குறுதி கொடுத்துருச்சு. அது கேஸ்ட் பேஸ்டு சென்சஸா தான் வரப்போகுதுன்றது இன்னைக்கு அஃபிஷியல் ஆகி போச்சு. உங்களுக்கு தெரியும் அந்த நியூஸ். அந்த சென்சஸ் எடுக்கும்போது தான் கூட சர்வே எடுக்கணும். எதுக்கு அந்த சர்வே எடுக்கிறதுனா, இன்கேஸ் அந்த டேட்டா பயஸ்டா இருந்துச்சுன்னா, அந்த டேட்டா ஏதாவது மேனிபுலேட் ஆச்சுன்னா நமக்கு தெரியணும். இப்போ தனித்தனி எக்ஸசைஸா இதை பண்ண முடியுமா? இப்போ அவங்க எடுக்க போறத வச்சுக்கோங்களேன், அவங்க சென்சஸ் எடுக்க போறது இல்லைன்னு சொன்னாங்கன்னா இமீடியட்டா பீகார் மாதிரி கர்நாடகா மாதிரி நம்ம சர்வே எடுக்கலாம். சென்சஸ் எடுக்க போறாங்க, அதுக்கு ஒரு காஸ்ட், ஹியூஜ் காஸ்ட் இன்வால்வ்மெண்ட் இருக்கு. கூடவே சர்வே எடுக்க போறோம் தமிழக அரசு. அப்போ இது வந்து கிராஸ் வெரிஃபைபிள் டேட்டாவா இருக்கும். அதை எடுக்க போகாத கவர்மெண்ட்டை கேட்கவே இல்லை, எடுக்க போறோம், கூட சர்வேவும் வரப்போகுது, குவான்டிஃபைபிளா இருக்க போகுது, ரெண்டும் கம்பேர் பண்ண முடிய போகுது. ஏன் அதை கேட்க மாட்டீங்க? குதிரை பேரம் அண்ணன் செந்தில் என்ன சொல்றாங்க, ஒரே ஒருத்தருக்கு, அது வந்து ஜெகத் ரட்சகன் அண்ணனோட பையனா இருந்தாலும் சரி, விஜயபாஸ்கர் ஸ்கொயரா இருந்தாலும் சரி, தாவேக்காலன்னு இந்த ஆஃபர் கொடுக்கப்பட்டது. எம்எல்ஏ சீட்டு, வாரியம், மந்திரி பதவி, பணம், ஸ்வீட் பாக்ஸ், ஏதாவது ஒண்ணு. அந்த எந்த இடத்துக்காக நாங்க போனோமா? கட்சிக்குள்ள கோடி கணக்கில் லட்சக்கணக்கில் வந்து ஆதாயம் இல்லாம தான் அவங்க சேர்ந்திருக்காங்களா? மத்த 25 லட்சம் பேர் போல சேர்ந்திருக்காங்க. அப்ப நான் கேட்கிறேன் திரும்ப, அந்த கட்சிகள்ல சேர்ந்த எல்லாரும் ஆதாயத்தோட தான் வந்தாங்களா? அதனால தான் உங்களுக்கு அந்த கண்ணாடி, அண்ணன் நான் வரேன் உங்ககிட்ட, அந்த கண்ணாடி போட்டு பாக்குறதால தான் உங்களுக்கு அப்படி தெரியுதா? நான் சொல்றேன், திமுக ஒரு தீய சக்தி, அதிமுக ஒரு தீர்ந்து போன சக்தின்னு ரெண்டு பேருக்கும் ஒரு பகை இருக்கு. இத்தனை வருஷமா 50 வருஷமா, ஏன்னா உங்க வயசுக்கும் சரி என் வயசுக்கும் சரி நம்ம பார்த்தது எதுன்னு, திமுக ஒரு டீமா இருந்ததுன்னா அதிமுக ஒரு டீம், வேடிக்கை பார்த்து நம்ம இப்படிதான் வளர்ந்தோம். இன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிற இடத்துக்கு போறாங்கன்னு கூட்டணி கட்சி தலைவர் எல்லாரும் சொல்லும் போது உங்களுக்கு ஒவ்வுமா? நமக்கு அது அந்த கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு தலைவருக்கு அது உறுத்தும். இந்த அரசியலுக்கா இதே எம்ஜிஆர் கை பிடிச்சு நான் கத்துக்கிட்டேன், நான் இருக்க மாட்டேன்னு சொல்றான். அவருக்கு அந்த உரிமை இல்லையா? லட்சக்கணக்கான தொண்டர்கள் போல அவரும் வந்து அந்த கட்சியில சேராரு, அவருக்கு அந்த உரிமை இல்லையா? திரும்ப நீங்க 5 வருஷம் இருந்தீங்களே, கன்விக்ட் பண்ணாம என்ன பண்ணீங்க? நீங்க இல்ல அது மட்டுமே உண்மையான காரணமா இல்ல, நீங்க சொல்ற மாதிரி அது மட்டுமே உண்மையான காரணமா இருந்ததுன்னா இந்த பேச்சு தொடங்கின இடத்துலயே அவங்க வெளியே வந்து இங்க வந்திருக்கணும். இவ்வளவு நாள் ஏன் டைம் எடுத்துக்கிட்டாங்க? உங்களுக்கு மத்த எல்லாத்துக்கும் வந்து 5 வருஷம் ஷார்ட் டைமா இருக்கு, இப்ப மட்டும் 50 நாள் லாங் டைமா மாறிடுது பாருங்களேன். இதுதான் டபுள் ஸ்டாண்டர்ட். சொல்றது கட்சி மாறினவங்களுக்கு சொல்றேன். முதல்ல 14ஆவது நாள் ரிசைன் பண்ணும்போது என்ன கேட்டீங்க? 14ஆவது நாள் ஒரு 4 பேர் ரிசைன் பண்ணாங்க, என்ன கேட்டீங்க? 14ஆவது நாள் எப்ப பண்றீங்கன்னு கேட்டீங்க. சரி, மிச்ச பேர்லாம் வெயிட் பண்ணி 50 சொல்ற காரணமும் தனிப்பட்ட கருத்துக்கள், நான் தனிப்பட்ட கேள்விகளை கேட்க வேண்டியது. நான் சொல்றது இந்த இடத்துல இவங்களுக்கு அவங்க வந்து சாய்ஸ் எடுக்கிறாங்க, அதை அவுட்ரைட்டா சொல்றாங்க. இதை மறுக்க முடியுதா? இன்னைக்கும் ஐயா ஆர் எஸ் பாரதி தலைமை நிலைய செயலாளர் சொல்றாரு அவங்களுக்கு, என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க, அதிமுக நாங்களும் பழைய பங்காளிப்பா, என்னைக்கான ஒண்ணு சேருவோம், சம்பந்தம் எல்லாம் திடீர்னு காமன் கேண்டிடேட் எல்லாம் நியூஸ்ல வருது, உங்க நியூஸ்ல தான் போடுறீங்க, அது எவ்வளவு தூரத்துக்கு உண்மை எனக்கு தெரியல. இப்ப நான் அந்த கேள்விக்கெல்லாம் முகாந்திரம் இல்லாம நான் பதில் கேட்கிறேன். நான் இடுமான அண்ணன் சீமான நிக்க போறேன், நான் கேட்கறேன், அது எவ்வளவு ஒரு அபத்தமா இருக்கும். இன்னைக்கு ஊழல் குற்றச்சாட்டு, ஊழல் பெருச்சாளிகள் எங்களை சொல்றீங்கல்ல, வந்துட்டாங்க அவங்களை சேர்த்துட்டாங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறீங்கல்ல. 2011 நீங்க அம்மையார் ஜெயலலிதா ஆதரிக்கும் போதே அவங்க மேல சொத்து குவிப்பு வழக்கு இருந்துச்சு. நீங்க சொல்லுங்கண்ணே, எடப்பாடி ஐயாவையும் ஓபிஎஸ் ஐயாவையும் சித்தப்பாக்கள்னு நீங்க கோட் பண்ணும்போது ஊழல் குற்றச்சாட்டு இருந்துச்சு. சசிகலா அம்மாக்கும் எடப்பாடி அண்ணனுக்கும் நீங்க வந்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினார்ல சீமான் அண்ணன், அந்த கட்சி உடஞ்சு போறதை பார்க்க மனசு ஒவ்வொருன்னு சொன்னார்ல, அப்போ அந்த அம்மையார் தண்டனை முடிச்சு வெளில வந்திருந்தாங்க, அவங்களுடைய 4 வருஷ தண்டனை முடிச்சிட்டு வெளியில வந்திருந்தாங்க. இன்னைக்கு அதிமுக பயணத்தை ஆரம்பிச்சு திமுக போய் திரும்ப அதிமுக போய் திமுக வந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்களுக்கு செய்முறை செய்யறாங்க. இதெல்லாத்தையும் நீங்க ஊழல சேர்ப்பீங்களா? இது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு உள்ள ஒரு திருன்றதுனால அது ஒரு பர்சனலான ஒரு ஃபீல். இதையும் கட்சிக்குள்ள வரது எப்படி? அவங்களுக்கு நான் பதவி கொடுக்கலையே, ஒரு கடைநிலை தொண்டனா வராங்க. 2 விஷயம், ஒன்னு ஊழல் ப்ரூவ் பண்ணப்படல, ரெண்டாவது நாங்க எந்த கமிட்மெண்ட் கொடுக்கல. ஆன் தி அதர் ஹேண்ட் இது டபுள் ஸ்டாண்டர்ட் பாருங்களேன். 35 கோடி ரூபாய் இப்ப கரூர்ல வந்து எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு வாய்ப்பு வழங்கப்படாதுன்னு சொல்றீங்களா? அண்ணே நான் பதில் சொல்றேன், அந்த கேள்வி ஞாபகம் இருக்கு, நான் பதில் சொல்றேன். இப்ப என் கேள்வி என்னன்னா, 35 கோடி ரூபாய் அவுட்ரைட்டா ஊத்தங்கரை எம்எல்ஏக்கு பேரம் பேசியிருக்காங்க 5 பேரை நீதிமன்றம் மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் பண்ணியிருக்காரு. முகாந்திரம் எல்லாம் ரிமாண்ட் பண்ணுவாரா? உங்களுக்கு ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் தெரியும். சரி, அந்த ப்ரொசீடிங்ஸை பேஸ் பண்ணி அந்த இடத்துல ஏதோ ஒரு ப்ரூஃப், விட்னஸோ எவிடன்ஸோ இருக்க போய் தான் செந்தில் பாலாஜி நாங்க கேட்கிறோம். கேஸ் கவர்மெண்ட் கேக்குது, கோர்ட்டும் அவங்களுக்கு அதனால தான் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்குது. அதுக்கப்புறமா ஏன் ஓடி ஒளிஞ்சிங்க? குற்றம் இல்லைன்னா வெளியில் வந்திருக்கணும். 9 நாள் நவராத்திரி மாறு வருஷத்துல சுத்திட்டு 10வது நாள் வரியில் வரீங்க. அப்பயும் கோர்ட் என்ன சொல்லுது? முகாந்திரமே இல்லை, எப்படி நீங்க ஒரு எம்எல்ஏ விசாரிப்பீங்கன்னு கேட்டுதா? இல்ல டவுட் இருக்கு, காலையில சாயங்காலம் திருவள்ளிக்கேணியில போய் கழுத்து போடுன்னு சொல்லிச்சா. ஒரு குற்றச்சாட்டை தாவைக்க மேல வைக்கிறீங்க, முகாந்திரமே இல்லை. அதே குற்றச்சாட்டு திமுக மேல இருக்கு, ஏன் நடுநிலையாளர்கள் கேட்க மாட்டீங்க? இப்ப அண்ணன் ஒரு கேள்வி கேட்டாரு, நீங்க இந்த மாதிரி அவருக்கு சீட்டே கொடுக்க மாட்டீங்களான்னு. 2 பதில் சொல்றேன். முதல்ல வந்து அதை சொல்றதுக்கான திராணி எனக்கு கிடையாது. இன்கேஸ் அந்த இடத்துக்கு வர போறோம்னா, அந்த இடத்த பேச போறோம்னா, நாங்க அவருக்கு அதிமுக இருந்த கேடர் எக்ஸ் அமைச்சர் என்ற குவாலிஃபிகேஷன்ல கொடுக்குறோமா,
தாவேக்காவுடைய தொண்டன்னு கொடுக்குறமான்றது கட்சி தலைமை முடிவு எடுக்க வேண்டிய விஷயம். ஆனா இந்த இடத்துலயும் நாங்க யாரும் ஒரு சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கலனே, ஒரு துணை முதலமைச்சரா வந்து ஒரு பையன் எங்க வீட்டுல பிறந்த பையன்ற ஒரே காரணத்துக்காக கொடுக்கல. எம்பி சீட்டு ஒரு மாவட்டத்துறை அமைச்சராக இருக்கிற ஒருத்தருக்கு பையனை கொடுக்கல. இந்த இடத்துல கட்சி ஒரு ஆரம்பிக்கு தடுக்கும். நான் சொல்றேனே, ஒரே நாள்ல எல்லாத்தையும் மாத்தி போட முடியாது. வின்னர்ஸ் டோன்ட் டு டிஃபரண்ட் திங்ஸ், தே ஜஸ்ட் டு திங்ஸ் லிட்டில் டிஃபரெண்ட்லி. அது போல இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒரு நாள்ல கழிச்சு போட முடியாதுண்ணே. இப்போ நான் என்ன பொறுத்து எடுத்துக்கங்களேன், நான் வந்து திமுக ஓட்டு போட்டேன் 2021. அதிமுக தாவேக்குள்ள நான் வரேன்னு சொன்னோடனே ஒன்னு போட்டு யாரை கேட்டா நீ தாவேக்குள்ள திமுக ஓட்டு சொல்ல முடியுமா? அப்படி ஓட்டு போட்ட 1.25 கோடி பேர் தான் இன்னைக்கு வந்து தாவேக்கு ஓட்டு போடுறான். அது மாதிரி ஒரு வாய்ப்பு எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு சி விஜயபாஸ்கர் ஏன் இருக்கக்கூடாது நான் கேட்கிறேன். அறிவுபூர்வமா விவாதிக்கக்கூடியவருங்கிற முறையில் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன். சாரி, சாதிவாரி கணக்கெடுப்புல மிக தெளிவா நம்ம நிதானமா பேசலாம். தமிழக அரசின் பொய் வேடம் களையும் சாதிவாரி கணக்கெடுப்பில் சொன்னவர் திரு விஜய் அவர்கள். அவர் என்ன சொல்றாரு, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதில் மத்திய மற்றும் தமிழக ஆட்சியாளர்கள் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறார்கள். மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் என்று இல்லை, மாநில அரசே எடுக்கலாம். அதற்கு முன்னோட்டமாக அவர் சொன்ன வார்த்தைகள், மத்திய அரசு எடுப்பதற்கு முன்பாக மாநில அரசு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பீகார், கர்நாடகா மற்ற மாநிலங்கள்லாம் உதாரணம் காட்டி பெரிய பத்தியா இருக்கு, அதனால நான் வாசிக்கல. அவர் சொல்றாரு, இதுல நீங்க வந்து தமிழ்நாடு அரசு சமூக நீதி என்று பேசி ஏமாற்றுகிறது. 50 நாட்களில் கர்நாடகாவில் எடுத்து விட்டார்கள். தமிழ்நாடு ஏன் எடுக்க மறுக்கிறது, ஏன் ஒன்றிய அரசை மத்திய அரசை காரணம் காட்டுகிறது, இதெல்லாம் அவர் பேசினது. அண்ணா அதுல ஒரே ஒரு டேட் மட்டும் பாத்துட்டீங்கன்னா சொல்லுங்க, இது நீங்க ஒண்ணும் இல்ல. நான் சொல்றேனே, நான் என்ன சொல்றேன்னா, ஒன்றிய அரசு திருவாரூர் போனது பிரச்சாரத்துக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன்னா, ஒன்றிய அரசு நாங்க காஸ்ட் பேஸ்ட் சென்சஸ் எடுக்க போறோம் சொன்ன டேட்டுக்கு முன்னாடி பேசினது. எப்ப சொன்னாங்க? நீங்க ஒன்றிய அரசு எடுப்பதற்கு முன்பாகவே நாம் ஒரு முன்னோட்டமாக சொல்றேன். ஒரு நிமிஷம், திமுக இதைத்தான் சொல்லிச்சு, சென்செக்ஸ் எடுக்கக்கூடிய அதிகாரம், மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும் அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கு. அதன் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு கொடுக்க முடியும். மாநில அரசுக்கு சர்வே தான் எடுக்க முடியும், அதிகாரம் இருக்கு. சர்வே வச்சு நலத்திட்டங்கள் கொடுக்கலாமே தவிர இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது என்று திமுக சொன்ன போது நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள் என்று சொன்னவர்கள் இல்ல. நம்ம சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மென்ட் இருக்கு, நம்ம 69 நெருங்கிட்டோம், 2021 ஜட்ஜ்மென்ட் தான் நான் சொல்றேன். அதுதான். அப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னா, அதேதான் அந்த உள்ளீடு ஒதுக்கீடு கொடுக்கலாம்ல, சர்வே வச்சு நீங்க இப்ப எடுத்து கொடுங்க. அதுதானே நான் சொல்றேன். எனக்கு ஒரு 30 செகண்ட் கொடுத்தீங்கன்னா நான் வேலை வரைய சொல்லிடுறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஹாட் டாபிக்ன்றதால நான் டீடைல் சொல்ல ட்ரை பண்றேன். முதல்ல ஒன்றிய அரசு அந்த சென்சஸ் காஸ்ட் பேஸ்ட் சென்சஸ் அதான் நாங்க எடுக்க போறோம்ன்ற வார்த்தையை கமிட்மெண்ட் கொடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது, நம்ம சர்வே எடுக்கலான்னு. இன்னைக்கு சென்சஸ் எடுக்க போறோம், நம்ம கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம். அப்ப அதை சேர்த்து எடுக்கிறது ஈஸியா இருக்குமா? நீங்களே சொல்லுங்க. நான் இப்போ சர்வே வேணாம்னு சொல்லல, நீங்க சொல்லக்கூடிய அந்த டேட் பயன்படுத்துறீங்க, நீங்க பயன்படுத்திய வார்த்தை திரும்பவும் சொல்றேன். சொல்லும்போது எடுக்க வேண்டிய சர்வே அவசியமாகுது. ஒன்றிய அரசு எங்க சொல்லிச்சு? ஏதாவது டேட்டா ஆனா ஒரு நிமிஷம் எடுக்க மாட்டோம்னு சொல்றது ஒரு வார்த்தை சொல்லுங்க. கமிட் பண்ற வரைக்கும் தட் வாஸ் எடுக்க மாட்டோம்னு ஒன்றிய அரசு சொல்லுது. ஆமானே, நம்ம கமிட் யார் சொன்னா சொல்ல விடுங்கனே. உங்க குரல் பெருசுங்க, நான் குழந்தை பையனே. இல்ல எடுக்க மாட்டோம்னு சொல்லல, அதுதானே. இல்லனே, அவங்க கமிட் பண்ற வரைக்கும் தட் வாஸ் வேக்ன்றேன். அவங்க இப்போ ரீசன்ட்டா வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர்கனைசேஷன் ஒப்புக்குறாங்க, இந்த மாதிரி நாங்க எடுக்க போறோம்னு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க எடுப்பாங்களா இல்ல நமக்கு தெரியாது. இல்ல எடுக்க போறோம்னு எடுக்க மாட்டோம்னு உங்களுக்கு யார் சொன்னா? நான் அத தானே சொல்றேன், தட் வாஸ் வேக்னு சொல்றேன். if there was a gray area நம்ம அதை எடுக்கலாம் சர்வே. இப்போ அது இல்லங்க, கிளியரிட்டி வந்துருச்சு. நான் சொல்றேன் ஒரு முடிவு வர போகுது. இல்ல நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு புரியுதுல? அட்லீஸ்ட் நீங்க ஒத்துக்க வேண்டாம். மாநிலங்கள்ல இப்ப கர்நாடகா உட்பட சில மாநிலங்கள் எடுக்கப்பட்டு காஸ்ட் பேஸ்ட் எடுக்கப்பட்டு அது வெளியிடப்படல. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. சாரி, ஒரே ஒரு வார்த்தை, லாஸ்ட் வார்த்தை திருப்பி சொல்றேன். ஒன்றிய அரசு எடுப்பதற்கு முன்பாக முன்னோட்டமாக மாநில அரசுக்கு எடுக்கும் அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னவர் திரு விஜய். அவ்வளவுதான். மக்கள் முடிவு சொல்லிடுங்க. அதாவது மத்திய அரசுக்காக காத்திருக்க வேண்டியதில்லை, நாமளே எடுத்து அதை கொடுத்துடலாங்கிறதா கடந்த காலத்துல தாவேக்கா சொன்னது. காஸ்ட் பேஸ்ட் சென்சஸ் ஒன்றிய அரசு எடுக்காத பட்சத்தில், எடுக்க போறதா இல்லையான்ற கிளாரிட்டி இல்லாத இடத்துல சர்வே அவசியமாகுது. முன்னோட்டத்துக்கு அது உள்ள அவங்க எடுக்க மாட்டாங்கன்னு எங்க சொன்னாங்க? எடுக்க போறதுன்னு எந்த முடிவுக்கு நம்ம வரோம்? ஐயோ, உங்களுக்கு கொஞ்சம் ஒரு செகண்ட். இப்போ இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஒரு 1000 ரூபாய் வாங்கிட்டேன், நான் கொடுப்பேன்னு சொல்லல, கொடுக்க மாட்டேன்னு சொல்லல. நீங்க அப்ப என்ன பண்றீங்க? கை தேவை அவசியமா இருக்கு. செந்தில் என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கைமாத்து வாங்குறீங்க. நான் சொல்றேன், அண்ணே நாளைக்கு மதியம் 12 மணிக்கு கொடுத்துறேன்னு சொன்னா, நாளைக்கு மதியம் வரைக்கும் தானே, எனக்கு திங்கக்கிழமை தான் தேவைன்னு நீங்க சொல்லிட்டீங்க, என்ன பண்ணலாம்? வெயிட் பண்ணலாம். அது போல ஒன்றிய அரசு சென்சஸ் எடுக்க போறேன்ற கமிட்மெண்ட் கொடுக்கல. அது வரைக்கும் தட் வாஸ் வேக். அது ஒரு கிரே ஏரியாவா இருந்துச்சு. எடுப்பானா மாட்டானா, பண்ணுவானா மாட்டானான்னு இருந்துச்சு. இப்போ ஒன்றிய அரசு எடுக்க போறோம்னு கமிட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, அதுக்கான டேட் கொடுத்துட்டாங்க 2027. அப்போ சர்வேவும் சேர்ந்து பயணிக்க. இப்போ சொல்றோம் சர்வே வேணா நாங்க சொல்ல, சர்வே சேர்ந்து பயணிக்கிறது ஈஸியா இருக்கும்.
காஸ்ட் கட்டிங்கா இருக்கும்னு சொல்றேன். இன்னும் இதுல பாலிசி டிசிஷன் எடுக்கப்படலன்னு சொல்றேன். வந்து 55 நாள் தாங்க ஆகுது, எங்களோட பாலிசியில் நாங்க எடுக்க மாட்டோம்னு சொல்லலைங்க. 5 வருஷம் எடுக்காதவங்க நீங்க கேட்கலையே. இப்போ எங்களுக்கு ஒரு செக் டேட் வந்துருச்சு, கேஷ் பேஸ்ட் சென்சஸ் வரதுக்கு கூட சர்வே எடுக்கிறோம், டிலே ஆகிற பட்சத்தில் உடனே எடுக்கிறோம்னு சொல்றோம். ஆனா அந்த 5 வருஷம் 15 வருஷக்காரங்களை கேட்க மாட்டீங்க, திரும்ப திரும்ப எங்களை கேட்கறீங்களே. சுதந்திரம் வாங்கி ஒரு கேஸ்ட் பேஸ்ட் சென்சஸ் எடுக்கல இந்த நாடு, ஒரு கேஸ்ட் பேஸ்ட் சர்வே எடுக்கல இந்த மாநிலம். காங்கிரஸ் உங்க கூட்டணி கட்சியான காங்கிரஸ் ஆண்ட காலத்துல எடுக்கல. அதான் அப்ப திமுக கூட்டணி இருந்தாங்க, எங்க கூட்டணி ஆளும் போது அவங்க எடுப்பாங்க. காங்கிரஸ் தான் அதுக்கு நீங்க ஆமாண்ணே, அவங்க கூட்டணியில இருந்தாங்க. இப்ப நாங்க வந்த பிறகும் இப்ப காவிரியில இருந்து ஒரு சிக்கல் இருக்கு. அது காவிரியில இருந்து ஒரு ரீசெண்டா ஒரு சிக்கல் படிக்கிறேன்னு ஒரு நிமிஷம் கொடுங்க. இது ஒரு முக்கியமான டாபிக், யாருமே அதை பத்தி பேசல. அது ரீசெண்டா படிக்கும்போது ஒரு தப்பான ட்ரோல் பண்றாங்க, அதுக்காக நான் கொஞ்சம் இறங்கி படிக்கிறேன். படிக்கும்போது 74 ஒரு அக்ரிமெண்ட் முடியுது. அது 70 வந்து கலைஞர் ஒரு கேஸ் போடுறாரு, 71 அது விட்ரா பண்ணிடுறாரு, 72 ரிட்டு போடுறாங்க விவசாயிகள், அதுவும் 75 விட்ரா பண்ணப்படுது. 1986 வரைக்கும் தமிழக அரசு எதுவுமே செய்யல. அந்த கேப்ல 74 இருந்து 82க்குள்ள 3 அணையை கட்டிட்டாங்க கர்நாடகால. கபினி, ஹேமாவதி, ஹெராங்கி டேம்ஸ் கட்டிட்டாங்க. 1955 57 காமராஜர் கட்டின 2 டேம் இருக்கு, பவானி சாகர், அமராவதியும். தமிழகத்துல ஒரு டேம் கூட கட்டல. என்னங்க சட்டசபையில் கேட்ட செக் டேம் கட்டியிருக்கோன்றாங்க. டேம் ப்ரோஜனம் எப்படி இருக்கு, செக் டேம் யூஸ் எப்படி இருக்கு? இப்போ இது எல்லாமே தள்ளி போட்டு 86ல கேஸ் போட்டு 90ல வெர்டிக்ட வாங்கி அப்ப ட்ரிபியூனல் அமைச்சு 2007 அதோட ஃபைனல் அவார்டு கொடுத்து 2013 வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணாம வச்சு 13ல திரும்ப கேஸ் போட்டு 18ல ஃபைனல் வெர்டிக்ட் வாங்கி திரும்ப 21ல மேகதாதுன்னு வந்து நிக்கிறான். நமக்கு NHRCல இது கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம், அது உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும், நம்ம அதை பரம்பரை வச்சிருக்கிறோம். காவிரி விவகாரத்தில் செக் டேம் கட்டியிருக்கிறாங்க. நீங்க ஆற்றுச்சமவெளியில் அணை கட்டுவது என்பது சாத்தியமாங்கிறத அறிவியல் முடிச்சேன். அது இல்லாம 42 அணைகளை கட்டிக்கார். நான் பேரை கூட சொல்ல தயார் விட்டுருங்க. எங்க மாவட்டத்தில் மட்டுமே 5 அணை, முல்லை இது நம்பியாறு, கொடுமுடியாறு, வடக்கு பச்சையாறு, பொய்கையாறு, கோதையாறு, அணைக்கட்டுகளோட எத்தனை கனஅடி தண்ணீருங்கிற வரைக்கும் என்னால் சொல்ல முடியும், அதை விடுங்க. ஆனால் காவிரி விவகாரத்தில் ஒரு நடுவர் மன்றத்தை அமைத்தவர் கலைஞர். அவர் இருக்கும்போது அந்த நடுவர் மன்றத்தை அமைக்கணும்னு பேசி நடுவர் மன்றங்கிறது என்னன்னா ஜுடிஷியல் பாடி. எஸ், அதுதான் பேசி, அதுதான் கலைஞருடைய ஆதரவு தானே. அப்போ விபி சிங் ஆதரவு தானே கொண்டு வந்து முடிச்சிடறேன். கொண்டு வந்து அந்த நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு, நடுவர் மன்றத்தை அன்றைக்கு ஜெயலலிதா அம்மையார் ஏற்றுக்கொள்ளல. நடுவர் மன்றத்தினுடைய இடைக்கால தீர்ப்பு, அதை எதிர்த்து இறுதி தீர்ப்பு வந்துச்சு. அந்த இறுதி தீர்ப்புக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட்டு நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு அப்படியே உறுதி செஞ்சுட்டாங்க. பெங்களூர் குடிநீர் தேவைக்கு மட்டும் கொஞ்சம் டிஎம்சி தண்ணீர் கொடுக்கணும்னு சொல்லி மற்ற எல்லாத்தையும் உறுதிப்படுத்திட்டாங்க. ஆனா இதுல துரோகம் பண்ணது யார் தெரியுமா? பாஜகவும் மோடியும். என்ன சொன்னாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு ரொம்ப தெளிவா இருக்கு, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு, பக்ரா பேஸ் மேனேஜ்மெண்ட் போர்டு மாதிரி அது எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் சொன்னாங்க. போர்டு அமைச்சிருந்தா சட்ட துறக்கிற அதிகாரம் போர்டு கையில இருக்கும். போர்டுங்கிறது யூனியன் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் அங்க இருப்பாங்க. ஆனால் மோடி செய்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கொடுத்த மெக்கானிசத்துக்கு எனக்கு விளக்கம் தெரியலன்னு உங்களுக்கு அது நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். 3 நாள் டைம் கேட்டாங்க, கோர்ட் அமைச்சு ஆகணும்னு சொல்லிச்சு. போய் விளக்கம் கேட்டு இவங்க அத்தாரிட்டி அமைச்சாங்க, ஆணையம் அமைத்தார்கள். ஆணையத்திற்கு ஷட்டரை திறக்கிற அதிகாரம் கிடையாது. மீண்டும் ஷட்டரை திறக்கிற அதிகாரத்தை கர்நாடக அரசிடம் கொடுத்தது பாஜக. அதை திமுக கண்டிக்குது. தாவேகாவும் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக சேர்த்து கண்டித்தால் மகிழ்ச்சி. இதுல ஒரே ஒரு அடிஷன் மட்டும் நீங்களே சொல்லுங்க. 1970 ஒரு கேஸ் போட்டு ஏன் விட்ரா பண்ணாரு? அதுக்கு அதுதான் சொல்றேன். அதுக்கான அது ஒரு தனி இல்ல காம்ப்ரமைஸ் கிடையாது. அது தனி தலைப்பா வைங்க. நான் சொல்லுங்க, இல்ல டேட்டோட நான் பேசுறேன். இல்ல நான் டேட் வச்சிருக்கேன். நான் சொல்றேன், நீங்க அன்னைக்கு இந்திரா காந்தி என்ன வாக்குறுதி கொடுத்தார், அன்றைக்கு தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இருந்த சிக்கல் என்ன, இது எல்லாத்தையும் சேர்த்து எடுத்தீங்கன்னா அந்த கேஸ வாபஸ் வாங்கியதால தமிழ்நாட்டுக்கு இழப்பா அல்லது சாதகமாங்கிறது இருக்குல்ல, அதை நம்ம பேசலாம். அந்த ஒரே காலகட்டத்துல இந்த 3 அணையும் கட்டப்பட்டது ஒரே நேரத்துல. செந்தில் அடைஞ்சது நேரம் இல்ல, நீங்க நிறைவு கருத்தை அதை முடிச்சிருங்க. கடைசி ஏதாவது சொல்றதுன்னா சொல்லி முடிச்சிருங்க. தாவேக்கா ஒரு ஆட்சி அமைச்சு ஒரு கரப்ஷன் இல்லாத ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்றோம், ட்ரை பண்றோம். இந்த இடத்துல வந்து ஊழல் புறையோடி போயிருக்குன்றதெல்லாம் யாரும் மறுக்க முடியாது. ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு முதல்வருக்கும் இல்லாத ஒரு தைரியமும் ஒரு நம்பிக்கையும் ஒரு துணிச்சலும். கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு வார்ட் பாய் கூட ஒரு லஞ்சம் வாங்கக்கூடாது, வாங்கினா என் மக்கள் அதை எடுத்து கேள்வி கேட்கணும்னு ஒரு முதல்வர் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி எந்த முதல்வருக்கு இதை சொல்றதுக்கு தைரியம் இருந்து கூட எனக்கு தெரியல. ஸோ இந்த இடத்துல கரப்ஷன் பண்ண மாட்டேன், பண்றவங்களை விட மாட்டேன், பண்ணவும் விட மாட்டேன், பண்ணவங்களும் விட மாட்டேன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம். அதை நோக்கி படிப்படியா போறோம். ஒரே நாளில் தமிழகத்தை ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கழுவிலாம் தள்ள முடியாது. ஆனால் நாங்கள் அதுக்கான முன்முயற்சிகள் எடுக்கிறோம், அதை நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு பள்ளி கல்வித்துறையில் வந்து ஒரு NOC வாங்குறதுல ஊழல் நடந்திருக்கு, ஒரு EBயில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறது ஊழல் நடந்திருக்கு, EBயில் கரண்ட் வாங்குறது ஊழல் நடந்திருக்கு. இப்போ டிரான்ஸ்போர்ட்டில் வால்வோ பஸ் வாங்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு ரூட்டில் 3 டிக்கெட் ஒரே பஸ் கொடுத்து இல்லாத ஒரு டிராவல் நடந்த மாதிரி ஒன்று கடந்து அது இன்னைக்கு DVSயில் வழக்காக நடக்குது. சிவசங்கர் ஐயா வந்து அங்கே அப்பீர் ஆகிட்டு இருக்காரு. ரோடு போடாமல் பில்லை கிளைம் பண்ணியிருக்கீங்க, விசாரிக்க போகும்போது ஏவாவில் ஓடுறாரு. மிஸ்ஸாவை ஃபேஸ் பண்ண தைரியசாலி
புத்திசாலிகள். அதானே இது. அவர் இல்ல ஒரு நிமிஷம் இப்ப நீங்க சொன்ன கதை அதிகாரிகள் தப்பு செஞ்சா நடவடிக்கை எடுப்போம்னீங்கல்ல. இப்ப அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இயருக்குள்ள நீங்க வந்து அந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணலைன்னா ஃபண்டு திருப்பி கவர்மெண்ட்டுக்கு வந்துடும். ஏயும் சி என்ன பண்றாங்க, பணத்தை கொடுத்துட்டு அதன் ரோட போட்ட பிறகு பணம் கொடுக்கணும், அது முறை. இவங்க பணத்தை முதல்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு பணத்தை பில்ல கொடுத்துட்டு அதன் பிறகு ரோடு போடுறாங்க. பட் ரோடு போட்டிருக்காங்கன்னா ரோடு போட்டிருக்காங்க, ஆனா ரோடு போடுறதுக்கு முன்னாடி பணம் கொடுத்தது தப்பா? ஆமா தப்பு. இதை கண்டுபிடிச்சு அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்து அவங்க சஸ்பெண்ட் பண்ணவர் ஏவாவேலு. எனக்கு இது லாஜிக்கே புரியல. அப்போ இதுக்கு இந்த கேஸுக்கு எதுக்குனே இங்க ஹாஸ்பிடல் அவரே வச்சிருக்காரு. கொலத்தூர் சிங்கப்பூர் ஆக்கிட்டோம். ஏன்னா சிங்கப்பூருக்கு போனோம். நீங்க வந்து விஜய் எந்தெந்த வெளிநாட்டுக்கு ஏன் போறாரு, நான் வந்து ஏன் படம் இல்ல அவருடைய ஆடியோ லான்ச்சுக்கு ஏன் வந்து அத்தனை பேர் கரூர் 41 பேர் செத்து துயரத்துல இருக்கும்போது ஆடியோ லான்ச்சுக்கு இங்கே டான்ஸ் ஆடி இருக்காம ஏன் மலேசியா போனார்? கரூர்ல துயரம் நடக்குது. துபாயில இருந்து வந்து துபாய்க்கு போனார். இல்ல சார், ஆமா சார், அவர் துபாயில இருந்து வந்தாரு. நீங்க பட்டு சென்னைக்கு போயிட்டாரு. அப்படி என்ன நீங்க சென்னைக்கு வந்து துணை முதல்வர் தமிழ் துணை முதல்வர் இந்த அக்கறை கூட இல்லாம நீங்க சென்னைக்கு ஓடி வந்துட்டீங்க. நான் சொல்லுவேன் நீங்க சென்னை கொண்டு வந்து நீங்க கேட்டது ஏவாவேலு ஏன் இங்க மருத்துவமனை இல்லாம அங்க போனான்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு 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 உடல்நலத்தை காரணம் காட்டி கூட நீங்க அப்படி பேசுவீங்கன்னு சொன்னா 41 பேர் இருந்த போது கொடி கம்பத்தை கூட நீங்க அரைக்கம்பத்தில் பறக்க விடல. நீங்க ஆயுத பூஜைக்கு சக்கர பொங்கலின் துண்ணல் கொடுத்து கொண்டாடி இருந்தீங்க. மலேசியால ஏன் இங்க உங்களுடைய ரசிகர்கள் உங்களை வாழ வைக்கிறது தமிழர்கள் தானே. நீங்க அந்த ஆடியோ லான்ச் இங்கே வைக்கலாம் எல்லாம் நான் கேட்கலாம். நீங்க எப்படி பர்மிஷன் கொடுத்தீங்க? நீங்க கேட்ட கரூருக்கே போகல சிஎம் ஆயிட்டு போறதே தரக்கு கேஸ் போறீங்க. கேட்ட கேள்வி நீங்க எல்லாத்தையும் இடைமறிக்கிறீங்க. தவறான தகவல்களை மற மாட்டீங்க. நான் என்ன சொல்றேன், ஏவாவேலு நடவடிக்கை எடுத்தாருங்கறத நான் சொல்றேன். நான் சொல்ல வருது அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, அதை ஒத்துக்க மாட்டீங்க. அதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. அப்ப நீங்க வந்து செந்தில் பாலாஜியே முடிஞ்சாரு. இதே வருமான வரி மோசடி வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கு சார். அது வருமான வரி மோசடி கிடையாது. அது உங்களுக்கு தெளிவா தெரியும். அது வந்து டேட் தாண்டி வருமான வரி மோசடி இல்லையா? இல்ல. உங்களோட நிறைவு பார்வை சொல்லுங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. முடிச்சிடறேன். அந்த அதிமுக ஆதரிச்சோம் 2011 அப்படின்னு சொன்னாப்புல 2010 கட்சி ஆரம்பிக்கிறப்ப நாங்கள் சொன்னோம் 16 போட்டி, 11 தேர்தல் காலத்தில் போட்டி இல்லை, 14 பார்லிமெண்ட் தேர்தல் காலத்தில் போட்டி இல்லை அப்படின்னோம். அந்த தேர்தல் காலத்தில் இருக்கக்கூடிய தீமைகளில் எது வந்து குறைவான தீமையோ அந்த தீமை ஆதரித்தோம். அப்போ வந்து காங்கிரஸ் எதிர்த்து நாங்கள் அதிமுக ஆதரித்தோம், இந்திய கம்யூனிஸ்ட் ஆதரித்தோம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரித்தோம், ஜவஹர்லால் ஆதரித்தோம். அந்த களத்தில் பேசினோம். அதாவது வரப்போது தீமைங்கிறதுனால இருக்கிற தீமையை சகிச்சுக்கிறது வந்து பெருங்கொடுமை அப்படின்னு சொல்கிறப்ப அப்போதே நாங்கள் அதிமுக மீது விமர்சனம் வச்சு தான் இது பண்ண முடிய அதிமுகவால் எந்த பிரதிபலனும் நாங்கள் அடையலை. அப்புறம் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து வீட்டுக்கு வந்தாருங்கிறத சொல்கிறாரு. அவரே தெளிவுபடுத்திருக்காரு. காளிமுத்தையா வந்து எனக்கு மூத்தவர், அவரோட மகள்கிற அடிப்படை தான் நான் பண்ணேங்கிறாரு. அதுக்கும் அரசியலுக்கும் தொடர்பு இல்லை, எந்த தொடர்ச்சியும் இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக வந்து இந்த திமுக பி டீம், திமுகவோட உறவு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து திமுகவை வந்து தீய சக்தின்னு சொல்கிறாங்க. ஆனால் திரும்ப வந்து நட்பு சக்திங்கிறாரு. ஒருபடி மேலே போய் திமுகவும் தாவேக்காவும் ஒரே அணிக்குள்ள இருக்குங்கிறாரு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து நட்பு சக்தின்னு சொல்லுது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட 2ஆம் கட்ட நிர்வாகிகள் எல்லாம் இப்போதும் திமுக ஆதரிக்கக்கூடிய நிலைப்பாட்டிலாம் இருக்கிறாங்க. அப்போ இன்னும் சொல்ல போனால் ராகுல் காந்தி இந்தியா கூட்டணிக்குள்ள தொடர்ந்து வந்து திமுக செயல்படணும்னு சொல்கிறார். அப்போ அதுக்கு உங்களோட கருத்து நான் கேள்வியை முன்வைக்கிறேன். காவிரி குறித்து பேசினாங்க. நடுவர்மன்றம் வந்து காவிரிக்காக அமைக்கப்பட்டு இடைக்கால தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு, அரசியல் வெளியீடு, காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி ஒழுங்காற்றுக்குழுன்னு நாம் வந்து பலகட்ட படிநிலைக்கு பிறகு 177.25 டிஎம்சி தண்ணி தரணும் அப்படின்னு இருக்கு. ஆனால் அதையும் தராமல் கர்நாடக அரசு சண்டித்தனம் பண்ணுது. இப்போ தம்பி சொன்னதை போல கபினி, ஹேமாவதி, ஹேரங்கி இது கட்டினதே அவங்க சட்டத்தை மீறி தான் கட்டினாங்க. இப்போ அவங்க மேகதாட்டில் அணை கட்டுவேன் அப்படின்னு சொல்கிறதே சட்டத்தை மீறி தான். அப்போ அதுக்கு புதிய நடுவர்மன்றம் தேவையில்லை, ஏற்கனவே சட்ட விரோதம் தான் அது. அப்படி இருக்கப்ப புதிய நடுவர்மன்றம் அப்படின்னு உதயநிதி முன்மொழிஞ்சதும் அதை விஜய் வழிமொழிஞ்சதும் மிக தவறானது. இன்னும் சொல்லப்போனால் இந்த சிக்கலை மேலும் சிக்கலாக்கி கூட விடக்கூடிய ஒரு வேலை தான். அப்போ அது தாவேக்கார செயல்பாடை வந்து நான் விமர்சிக்கிறேன். அப்புறம் வந்து கோயம்புத்தூரில் வந்து சுயேசு கொடுத்தாங்க, அதிமுக ஆட்சி காலத்தில் கொடுத்தாங்க. அதே போல் திமுக ஆட்சி காலத்தில் சுயேசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முன்மொழி வச்சாங்க. இப்போ அதே அடியொட்டி வந்து தாவேக்கா ஆட்சி காலத்தில் சுயேசுங்கிற பிரான்ஸ் நாட்டு நிறுவனத்துக்கு, பன்னாட்டு நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க. அந்த நிறுவனம் அர்ஜென்டினாவில் பொலிவியாவில் வந்து மிகப்பெரிய தண்ணீர் வளத்தை சூறையாடி அந்த மக்களால் விரட்டி அடிக்கப்பட்ட நிறுவனம். திரைப்படங்களில் கத்தி திரைப்படத்தில் வந்து தண்ணீர் வந்து எப்படி பன்னாட்டு நிறுவனங்களால் சூறையாடப்படுது அப்படின்னு பேசின விஜய் வந்து ஒரு பன்னாட்டு நிறுவனத்துக்கு வந்து இன்னைக்கு வாசல் திறந்து விட்டுருக்காரு. அது ஒன்று. அப்புறம் வந்து அண்ணன் பேசுகிறப்ப வெளிப்படைத்தன்மை அப்படின்னு பேசினாங்க. அதாவது முதலமைச்சரோட தனிச்செயலர் வந்து ஜெகதீஷ் பழனிசாமி அவர் எப்போ நியமனம் செய்யப்படுறாருன்னா மே 12ஆம் தேதி நியமனம் செய்யப்படுறாரு. ஆனால் எப்போ வெளில தெரியுதுன்னா ஜூன் 22ஆம் தேதி, அதாவது முதலமைச்சரோட பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்து போடுறாரு. வாழ்த்து போடுறப்ப நான் ஒரு ரசிகனாக இருந்தேன், இன்னைக்கு முதலமைச்சரோட தனிச்செயலாளர் இருக்கேன் அப்படின்னு பதிவு போடுறப்போ தான் அப்போ தெரிய வருது, சர்ச்சையாக மாறுது. மாறிய பிறகு அரசாணை வெளியே விடப்படுது.
அப்ப ஏறக்குறைய 32 நாட்கள் முதலமைச்சரோட தனிச்சலை யாருன்னே தெரியாம அதை மூடி மறைச்சு வச்சிருக்காங்க. அப்ப இதுதான் வெளிப்படைத்தன்மையோடு கூடிய நிர்வாகமா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறேன். அதே போல அந்த வாரிசு அரசியல், ஊழல் இதெல்லாத்தையும் பேசுறாங்க. வாரிசு அரசியல் எதிர்க்கப்பட வேண்டியது, சமூக நீதிக்கு புறம்பானது, பண்ணையாத்தனதும் மன்னராட்சியோட நீட்சி. நாங்கள் தொடர்ச்சியாக எதிர்த்து வர்றோம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஊழலையும் எதிர்த்து வர்றோம். ஆனால் வாரிசு அரசியல் இந்த ஊழல் அப்படின்னு பேசுறோம்னா நாமளும் அதை செய்யக்கூடாது. இப்போ என்னன்னா, திமுகவோட வாரிசு அரசியல் குடும்பாதிக்கு எதிர்க்கப்படணும். அது அண்ணாவுக்கு செய்யக்கூடிய பச்சை துரோகம். நான் கண்டிக்கிறேன். அண்ணாவோட இயக்கத்தை அபகரித்த ஒரு கொடுமை அப்படின்னு நான் சொல்றேன். அதே சமயத்தில் தாவேக்கால் எழுப்புற கேள்வி, இப்போ வைகோ, துறை வைகோ இருக்காங்கல்ல, துறை வைகோ யாரு? மோதிலால் நேரு, இந்திரா காந்தி, சஞ்சய் காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, இது குடும்பாதிக்கு இல்லையா? அங்க யார் பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தியும் வந்து பவர் சென்டரா இல்லை வந்து மல்லிகார்ஜுன கார்கேவா? அப்ப அவங்க பக்கம் 1000 குளறுபடிகள் இருக்கு, பிழைகள் இருக்கு. எதையும் பேசுவதற்கான தார்மீகம் இல்லை. இதுல தாவேகாவோட இந்த ஆட்சி போற போக்கு பார்த்தா மிக மோசமான ஆட்சியாக இருக்க போகுது அப்படின்னு தெரியுது. நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஆட்சி இடையில கலைஞ்சிடக்கூடாது. கலைஞ்சிட்டா வந்து மறுபடியும் திரைக்க வச்சுட்டு வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு விபரீத கூட நிகழலாம். அதனால இந்த ஆட்சி முழுமையா இருக்கணும். இந்த முழுமையா இந்த ஆட்சி இருந்தா மக்கள் வந்து தவறானவங்க கையில் நாட்டை கொடுத்துட்டோங்கிறத உணர்ந்து அவங்க 31 தெளிவாங்க, 29 தெளிவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை உண்டு. அதனால இந்த ஆட்சிங்கிறது மக்கள் விரோத ஆட்சியாக தான் மாறி போகும். இது மாற்றம் இல்லை, இது ஏமாற்றம். இன்னும் சொல்ல போனா கடந்த காலத்தில் திமுகவும் அதிமுக செஞ்சதுதான். இன்னும் சொல்ல போனா திமுக எதிர்ப்பை கூட முழுமையா செய்யலை. 69க்கு பிறகு நாட்டை ஆண்டவங்க வந்து தவறான வழிநடத்திட்டாங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு. ஆனா ஆதரவு பேசுறாரு பனையூர்ல, கலைஞரோட உண்மையான தொண்டர்கள் எங்க எப்படி தான் வருவாங்க அப்படிங்கிறாரு. அப்ப ஐயா கருணாநிதி அவர்களை வந்து இவங்க ஏத்துக்கிறாங்களாங்கிற கேள்வி வைக்கப்படுது. அண்ணாவை வந்து இவங்க வந்து தேர்தல் வழிகாட்டி அப்படிங்கிறாங்க. அண்ணா வந்து 67 வெற்றி அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இது வரைக்கும் அவங்க மேல எந்த விமர்சனமும் கிடையாது. அண்ணா இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்கன்னா 67 தேர்தலை மையப்படுத்தி தான் ஏத்துக்கிறாங்க. அதே சமயம் அண்ணாவோட உயில் அப்படின்னு வர்ணிக்கப்பட்டது மாநில சுயாட்சி. அவருக்கு முன்பாக முன்வைத்தவர் எங்கள் தாத்தா தமிழ் தேசியத்தோட முகமாறியப்பட்ட ஐயா மாபோசி அவர்கள். அந்த மாநில சுயாட்சிக்கு எதிராக ஆளுநர் பேசுறாரு. நீங்க மனு வந்து ஆளுநர் மாநில கொடுங்கிறாரு. வைகை அணையை போய் நான் ஆய்வு பண்ணுவேங்கிறாரு. அதே போல ஆய்வுன்னு முதல்ல கிளம்புறாரு. முதலமைச்சர் இதுக்கு கண்டிச்சிருக்கணும். ஆனா முதலமைச்சர் கண்டிக்கல. இன்னும் சொல்ல போனா கரூர் மரணத்துக்கு பிறகு பாஜக எதிர்ப்பை வந்து அவங்க கைவிட்டாங்க. பாஜகவோட கூட்டணி வைக்கலங்கிறதா அவங்களோட அதிகபட்ச எதிர்ப்பா இருக்கு. அப்ப தாவேகாவோட அரசியல் வந்து முழுக்க ஏமாற்றதான் மாறி போகுங்கிறது என்னோட வாதம். ரைட். நிறைவா அவர் இன்னொரு கூடுதலா ஒரு தகவலும் கேட்டாரு. பொது வேட்பாளரா சீமான் நிறுத்தப்பட போகிறாரா அப்படின்னு. நிச்சயமா இல்லை. நான் எளிமையா சொல்லிடுறேன். 7 இடம் நினைச்சேன். நேற்று முதலமைச்சர் பேசுறப்ப 8 இடம்ட்டாரு. அப்ப இன்னொருத்தர் வரப்போறான்னு புரிஞ்சுக்கிறேன். அது 8 முடியுமான்னு தெரியல. இல்ல அது 15 கூட போலாம். எனக்கு தேர்தல் கூட அறிவிக்கல. 15 இடமா இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி போட்டி போடும். அதே போல நாங்க மற்ற இடங்களில் யாருக்கும் ஆதரவு கிடையாது. எங்க மேடல மற்ற கட்சியை ஏற்றப்படுறது இல்லை. கடந்த காலத்தில் முன் வச்ச திராவிட கட்சிகள் மீதான விமர்சனம், திராவிட எதிர்ப்பு, அது எல்லாமே தொடரும். எங்கள்கிட்ட வந்து எந்த சமரசமும் இல்லை. திரு நந்தகுமார், உங்களோட நிறைவு பார்வை. இல்லை, இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ இந்த வந்தே மாதரம்ல வந்து செந்தில் சொன்னார், இது வந்து ஆனந்த மடத்தில் வந்த பாட்டு வந்து எடுத்து இப்போ வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவல் கரெக்ஷன் என்னன்னா, வந்தே மாதரம்ங்கிற பாட்டு வந்து 1870 வந்தது. ஆனந்த மடம் நாவல் புக்கு வந்து 1882 வந்தது. வந்தே மாதரம் பாடல் தான் முதல் வந்தது. ஆனந்த மடம்ங்கிற நாடகம் பிற்காலத்தில் வந்தது, அந்த புக் வந்தது. அடுத்தது இந்த ஒன்றிய அரசாங்கம் வெர்சஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கிறது வந்து பாருங்க, இப்போ மாற்றிக்கிட்டாரு இந்திய அரசாங்கம்லாம் சொல்கிறாங்கன்னா, வாயில் பேசுறது ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. ஒன்றியமா, யூனியனா, இந்திய அரசாங்கமா, ஒன்றியம் இவங்க மாத்தினப்ப பெரிய கடுமையான விமர்சனம். அதனாலதான் விஜய் அவர்களே என்ன சொல்றாரு, நம்ம வந்து டாக்லெஸ் ஒர்க் மோர், அந்த மோடு தான் என்னுடைய மோடுங்கிறாரு. அது சரியான திசையை நோக்கி போறாரு. அடுத்தது இப்ப செந்தில் சொன்னாரு, வன்னி அரசு வந்து இந்த ஆணவ படுகொலைக்கு எகென்ஸ்டா சட்டம் கொண்டு வர வந்து விசிகா தயாரா இருக்கு, ஆனா தாவேகா வந்து இதை தடுக்குதுன்னு. எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அவர் அப்படி சொல்றாரு? எவிடன்ஸ் கதிர் சொன்னாருன்னு சொல்றேன். அப்ப அது முழுமை இல்லை. எவிடன்ஸ் கதிர் பேசினது செந்திலுக்கு தெரிஞ்ச போது, எவிடன்ஸ் கதிர் பேசினதுக்கு அப்புறம் வன்னி அரசு அதை பத்தி என்ன பேசினாருங்கிறது ஏன் செந்தில் தெரிஞ்சுக்காம விட்டுட்டாரு? நீங்க சொல்லுங்க. தெரிஞ்சு அப்ப அவர் தெளிவாவே சொல்றாரு, இல்ல விசிகாவும் தாவேகாவும் இதுல நாங்க முழுசா உடன்பாட்டோட நிக்கிறோம், ஒத்த கருத்தோட நிக்கிறோம், ஆணவ படுகொலைக்கு சட்டம் கொண்டு வர்றதுக்குங்கிறது தெளிவா வன்னி அரசு தெளிவுபடுத்துறாரு. இல்ல நீங்க படிங்க. அடுத்தது வந்து இன்னைக்கு சோசியல் சர்வே, ஜஸ்டிஸ் சர்வேங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கிறது எப்படின்னாக்கா, எத்தனை தலைகள் இருக்குன்னு பார்ப்பாங்க. இங்க தமிழ்நாடு எடுக்க போகக்கூடிய சோசியல் ஜஸ்டிஸ் சர்வே என்னன்னா, அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, ஆழமா போய் டீப்பா போய் அவங்கள லைவ்லிஹுட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத போய் பார்க்க போறாங்க. இதற்காக
நீங்க இன்னைக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து எதிரணியில கூட்டணியா இருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கைகோத்து இருந்தா கூட அவரு போய் இன்னைக்கு வந்து அதை பாராட்டுறாரு. இதுவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த அரசாங்கம் செய்ய தவறியது. ஏன்னா ஐயா ராமதாஸ் அவர்களும் சரி அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இதைத்தான் பெரிய கோரிக்கைகளா எத்தனை தடவை நாங்க போய் பார்த்தலாம் கோரிக்கை வச்சுங்கிறத பல இடத்துல பொதுவெளியில பேசியிருக்காங்க. ஆனா அப்பெல்லாம் இல்லாம இப்ப வந்து விஜய் அவர்கள் வந்து மத்திய அரசாங்கம் சென்சஸ் எடுத்ததுக்கு அப்புறம் நாங்க சோசியல் ஜஸ்டிஸ் சர்வே எடுப்போங்கிறாங்க. அப்போ இன்னும் தமிழக அரசாங்கம் அதுல ஆழமா போய் பார்க்க போடுது. அது வேற இது வேற. இது இன்னும் ஆழமா போய் பார்த்து எந்தெந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் யார் யாருக்கு தேவை, என்னென்ன தேவை, வேலை வாய்ப்புல ஏதாவது மாற்றம் கொண்டு வரணுமா, இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய நலத்திட்டங்களை ஏதாவது மாற்றம் கொண்டு வரணுங்கிறது அதுதான் அடிப்படை டேட்டா பேங்கா மாறப்போகுது. அதை இந்த தாவேக அரசாங்கம் செய்ய வர்றது வந்து உள்ளதுமே பாராட்டுறது. அடுத்தது வந்து இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு வந்து இன்கம் டாக்ஸ் டிஸ்பியூட், அது தட்ஸ் நாட் அ கரப்ஷன். இப்ப திமுக முன்னாள் அமைச்சர்கள் மேல இருக்கிறதெல்லாம் வந்து கரப்ஷன். இன்கம் டாக்ஸ் டிஸ்பியூட்னா என்னன்னாக்கா, என்னையை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வருமானத்தையோ நான் டிஸ்க்ளோஸ் பண்றதுலையோ ஒரு இன்கம் டாக்ஸ் வந்து என் மேல போடுறதுல வந்து ஒரு டாக்ஸேஷன்லயோ எனக்கு எந்த மாற்று கருத்து இருந்தாலும் எனக்கு இந்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய உரிமை நான் வந்து போய் எனக்காக வந்து இன்கம் டாக்ஸ் டிஸ்பியூட்டை ஃபைட் பண்றது. இன்னைக்கு நீங்க கோர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஆயிரக்கணக்கான தனிநபர்களும் கம்பெனிகளும் இன்னைக்கு இன்கம் டாக்ஸ் டிஸ்பியூட்ல கோர்ட்ல ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஊழல் இல்லை. அப்ப ஊழல்னா என்ன, இன்கம் டாக்ஸ் டிஸ்பியூட்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஏவாவேலு வந்து அவர்கள் சிங்கப்பூர் போயிருக்காரு சார். அவருக்கு இங்க வந்து அவர் ஹாஸ்பிட்டலே இல்லையா, அவரே ஒரு மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்காரு சார். அப்ப இங்கெல்லாம் உங்களுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு இல்லையா? இன்னைக்கு எவ்வளவோ பெரிய ஆட்கள்லாம் வந்து எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸ் சிச்சுவேஷன்லாம் வரும்போது உங்க ஹாஸ்பிட்டல்ல நீங்க நடத்துற ஹாஸ்பிட்டல்லே போய் நீங்க அட்மிட் ஆகாம நீங்க சிங்கப்பூர் போறீங்கன்னா எதுக்காக சிங்கப்பூர் போறீங்க? அப்போ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் பண்ணனால அடுத்த வர மினிஸ்டருக்கு ஒரு லுக் அவுட் நோட்டீஸ், எக்ஸ் மினிஸ்டருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ண வேண்டிய கட்டாயம் வருது. அதை மறுபடியும் கோர்ட் கேன்சல் பண்றாங்க. அது அடுத்தது. என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா தீவிரவாதத்தை எப்படி வேரோட புடுங்கி எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி இந்த ஊழல்வாதத்தை வேரோடு புடுங்கி எடுக்கணும். இதுக்கு எந்த தயவுதாட்சியமும் கிடையாது. இன்னைக்கு என்னுடைய வேண்டுகோள் ஐயா விஜய் அவர்களுக்கு, அதிமுகவிலிருந்து உங்க கட்சியில வந்து சேர்ந்த முன்னாள் அமைச்சர்களா இருந்தாலும் அவங்க மேல இன்னைக்கு வழக்குகள் இருந்துச்சுன்னா உங்க அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் பிரஸ் மீட்ல சொன்ன மாதிரி அந்த வழக்குகள் அதனுடைய வேகத்தை விட இன்னும் நீங்க துரிதப்படுத்தணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இன்னைக்கு அவர் மேல சிபிஐ வழக்கும் இருக்கு. அப்ப அதை வந்து எந்த இடத்துலயும் தாவேக அரசாங்கம் போய் கை வைக்க முடியாது சிபிஐல. அப்போ இந்த வழக்குகள் டிவிஎஸ்சி வழக்குகளா இருந்தா கூட துரிதப்படுத்தி, ஆனா உங்க பக்கத்திலே இருக்கிறாங்க. இப்போ அதிமுக இருக்கக்கூடிய ஒரு மாஜி அமைச்சர்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும்னா கூட உங்களுக்கு இடர்பாடுகள் வரலாம். ஆனா இப்ப உங்க கூடயே இருக்கிறாங்க, அவங்கள நீங்க இரும்பு கரம் கொண்டு அடக்கணும். 4/7/2026 புதிய தலைமுறையில் வந்த செய்தியை நான் சொன்னேன். வன்னியரசுக்கு ஒத்துழைப்பு இல்லை என்று எவிடன்ஸ் கதிர் சொன்னது. அதற்கு ஓரிரு தினங்களுக்கு முன்பு தான் இருவரும் சந்தித்து கொண்டார். வன்னியரசு அதுக்கப்புறம் கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாரு. ஒரு நிமிஷம். இப்படி எவிடன்ஸ் கதிர் சொன்னதற்கு வன்னியரசு எந்த கிளாரிஃபிகேஷனையும் கொடுக்கல. இந்தியா டுடேல வந்திருக்கு செந்தில், இந்தியா டுடேல வன்னியரசு எவிடன்ஸ் கதிருக்கு எவிடன்ஸ் கதிர் சொன்னது தப்புன்னு சொல்லியிருக்காரா? இல்ல வாசிங்களேன். TVK allay VKC to push for separate law against honor killing in Tamil Nadu. அந்த ஹெட்டிங்ல இந்தியா டுடேல வந்திருக்கு. எத்தனாம் தேதி வந்திருக்கு? நான் என்ன கேக்குறேன், எவிடன்ஸ் கதிர் எந்த மறுப்பையும் சொல்லல அவரு. இது ஜூலை 7ஆம் தேதி வந்தது. எவிடன்ஸ் கதிர் என்னைக்கு பேசினாரு? ரொம்ப தெளிவா கேக்குறேன். எவிடன்ஸ் கதிர் என்னைக்கு பேசினாரு? 4ஆம் தேதி பேசினாரு. இது 7ஆம் தேதி ஜூலை பேசினாரு. நான் திருப்பி சொல்றேன், இது 7ஆம் தேதி ஜூலை. அதுக்கு அப்புறம் வந்ததா முன்னாடி வந்ததா? நான் எவ்வளவு தெளிவா கேட்டேன். நானும் அதே தான் தெளிவா சொல்றேன். ரொம்ப தெளிவா கேக்குறேன். எவிடன்ஸ் செந்தில், we are sitting on 11th of July. Yes sir. நான் ரொம்ப நீங்க you are quoting your information from 4th of July. என் கேள்வி, my question is that why you have not looked at the information on 7th of July? நீங்க கேட்கலாம் பண்றீங்க. நான் ரொம்ப இல்ல நான் தெளிவா சொல்றேன். என் கேள்வி அதுல எவிடன்ஸ் கோட் பண்ணி அவர் பேசியிருக்காரு. எவிடன்ஸ் கதிர கோட் பண்ணி பேசியிருக்காரா? சொன்னது அத மறுக்கிறாரா? இல்ல அப்படி மறுக்கல. அத மறுக்கல. விளக்கம் அட்லீஸ்ட் கரெக்ட்டா இருக்கான்னு பாருங்க. இப்போ வந்து ஒரு அமைச்சர் உட்கார்ந்துகிட்டு சொல்லக்கூடிய எல்லா நண்பர்களுடைய கருத்துக்கும் பதில் கருத்து சொல்றதை விட பதிலா என்ன இருக்கு, நாங்க ரெண்டு பேரும் ஒத்துழைச்சு பண்ணலாம் பெட்டரா இருக்கும். நான் என்ன சொல்றேன், ஒருத்தருக்கு ஒரு பதில் உங்களுக்கு நோக்கம் இல்ல. அது அந்த உங்க பதில நான் கன்வின்ஸ் ஆறேன். நியாயமான பதிலா இருக்கலாம், பிரச்சனை அது இல்ல. நான் என்ன சொல்றேன், உங்க பதில் நியாயமான பதிலா இல்ல. அந்த அவரை குறிப்பிடாம பொதுமையா ஒரு பதில் சொல்லிருக்காங்க. நான் கேட்டது, நீங்க சொன்ன கேள்விக்கு ஒரு வாதம் வச்சேன். என்ன வாதம் வச்சேன்னா, அவர் இதற்காகவே இயங்கக்கூடியவர், பணியாற்றக்கூடிய எவிடன்ஸ் கதிர். அதற்கு ஒரு 2 தினங்களுக்கு முன்பு அமைச்சர் வன்னியரசு அவர்கள் அவரை சந்திக்கிறார். சந்தித்த பிறகு அவர் இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு. என்ன குற்றச்சாட்டு சொல்றாரு? ரொம்ப கவனமாக கவனிங்க. வன்னியரசுக்கு உடன்பாடு இருக்கிறது கொண்டு வரணும்னு நினைக்கிறார். ஆனால் தாவேகாவுக்கு உடன்பாடு இல்லைன்னு இன்னொரு படி மேல ஆதாரம் போய் சொல்றேன்.
விகடன் ஏடு, ஜூனியர் விகடன் ஏடு இது அப்படியே எழுதியிருக்குது. என்ன எழுதியிருக்குதுன்னா, கொண்டு வர வேண்டும் என்று வன்னி அரசு ஆர்வமாக இருக்கிறார், ஆனால் தாவேக அரசுக்கு உடன்பாடு இல்லை. காரணம், தென் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களின் வாக்குகளை இழந்து விடுவோம் என்று தாவேக அஞ்சுகிறது ஜூனியர் விகடன் ஏடு எழுதியிருக்கும் போது இல்ல ஒரு ரொம்ப சென்சிட்டிவான சப்ஜெக்டா இருக்கின்றது. விளக்கம் சொன்னா நல்லா இருக்கும் கேக்குறேன். அவ்வளவுதான். கரெக்ட். நீங்க கேட்ட பதில் கேள்வி கரெக்ட். ஆனா அதுக்கு சமூக நீதி அமைச்சர் இருக்காரு, அந்த வன்னி அரசு அதுக்கு தெளிவு கொடுத்துட்டாரு. தாவேகோட ஸ்டாண்ட் தெளிவா இருக்கு. நாங்க அன்னைக்கே சுப்ரீம் கோர்ட் போய் இதுக்காக ஒரு தனி சட்டம் கேட்டவங்க நாங்க. கண்டிப்பா நடக்கட்டும். நல்லது. அவ்வளவுதான் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நன்றி. நன்றி.